தினம் அந்தம் ஆதி என்கின்ற தலைப்பிலே ஐயா அவர்கள் நமக்கு உரை நிகழ்த்துவதற்காக ஜூம் இணைப்பிலே இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் தியாக பரமகுரு ஐயா அவர்கள் தருமபுரி தெற்கு மனவளக்கலை மன்றத்தை சார்ந்தவர்கள். 1993 மனவளக்கலையில் இணைந்து தொண்டாற்றி வருகின்றார்கள். ஐயாவின் கல்வி தகுதிகளாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எம்பிஏ, எம்ஏ தமிழ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ பிலாசபி அண்ட் ரிலிஜன், எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ், எம்எஸ்சி அப்ளைட் அஸ்ட்ராலஜி, பிஏ அஸ்ட்ராலஜி, பிஜி டிப்ளமா இன் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் சைவ சித்தாந்தம், டிப்ளமா இன் அஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ். இத்தகைய பெரும் சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை அனைத்து அன்பர்களின் சார்பில் வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று அந்தம் ஆதி என்கின்ற தலைப்பிலே உரை நிகழ்த்தி நல்ல பல கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில்தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார், பிரிவேது? அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி, பொன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து, கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி, கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து, உருவத்தில் உயிரை உயிருக்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய்க் காட்டி, ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து, திருத்தமொடு காயகற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து, சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அன்பர்கள் அனைவரின் உயிருக்கு உயிராய் விளங்கும் இறைநிலையை வணங்கி, அந்தம் ஆதி என்ற பொருளில் சிறிது நேரம் சிந்தித்து தெளிவடைந்து இன்பம் துய்ப்போமாக. நம் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம் அனைவருக்குள்ளும் சூக்குமமாக எழுந்தருளி இந்த உரையை நமக்கு அருள்வாராக. நம் முன்னோர்கள் நமக்கு வழங்கியுள்ள அருள் ஞான சுரங்கமாகிய சொத்துக்களை ஏதாவது ஒரு தலைப்பிலே நாம் சிந்தித்து அனுபவித்து அறிவிலே உயர்ந்து அடுத்த தலைமுறைக்கு அதனை மேம்படுத்தி எளிமைப்படுத்தி கொடுப்பது நம்முடைய உரிமையும் கடமையும் ஆகும். அந்த வகையில கடந்த சில வகுப்புகளிலே நம் ஆசான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வழங்கியுள்ள பிரம்மஞான தமிழ்மறையை மெய்கண்ட சாத்திரங்கள் வழியாக கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறிந்து கற்றறிந்து களிப்புற்று வருகின்றோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சிவஞான போத சூத்திரங்கள் வழியாக நம் குருபிரான் அருளிய அமுத துளிகளை சுவைத்து ஆனந்தம் அடைவோம். இறை தத்துவத்தை அறிய உதவியாக அளவைகள் பற்றிய சிறு குறிப்புகளை நினைவுபடுத்திக் கொள்வோம். தத்துவத்துல இறை தத்துவங்களை அறிவறிவியல், அறிவை பற்றிய அறிவியல் அல்லது அறிவு ஆராய்ச்சியல், எபிஸ்டிமாலஜின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது லாஜிக். ஒரு சின்ன அறிமுகம். இந்த பிரமாணம்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல, தமிழ்ல அளவைன்னு சொல்றோம். இப்போ நம்ம கூட ஒரு பொருளை அளக்கணும்னா நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அது போல இந்த பிரமாணங்கள் அளவைகள் பொதுவா 3, விரிவா சொன்னா 10 இருக்கும். அந்த 10ம் இந்த 3லயே அடங்கும். காண்டல், கருதல், உரை. காண்டல் அளவைனா பிரத்யக்ஷ பிரமாணம், கருதல்னா
அனுமான பிரமாணம். சாமிஜி சொல்லுவாங்க இல்லைங்களா, மனம் அனுமான அறிவு, உரை என்பது ஆகம பிரமாணம். இந்த எல்லா பிரமாணங்களும் இந்த மூன்றிலேயே அடங்கிடும். இந்த பிரத்யட்சம்னா என்னது? புலன்கள் மூலம் உணர்வது. கண், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 இந்திரியங்களாலும் உணரக்கூடியதுதான் பிரத்யட்சம். அக்ஷம்னா இந்திரிய விஷயம், அக்ஷம்னா இந்திரியம், பிரதினா விஷயம். உதாரணமா அக்ஷம்னா கண்ணுன்னு சொல்றாங்கல்ல, மீனாட்சி, காமாட்சி, அக்ஷம் கண்ணு. பிரதி என்பது அது காண்கின்ற ஒளி. அப்ப பிரத்யட்சம்னா புலன்கள் மூலமாக உணர்வது. அனுமான பிரமாணம், அதாவது அனுமானத்தாலே தோன்றக்கூடியது, அனுமானத்தை அறிதல். என்ன சொல்றது? இது கருதல் அளவை. இப்போ எங்கேயோ ஒரு புகையை பார்க்கிறோம், கண்ணால் கண்ட புகையை வைத்துக்கொண்டு கண்ணால் காணாத நெருப்பை உணர்கிறோம். ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம், ரோடெல்லாம் தண்ணி நின்று இருக்கு, அப்ப கண்ணால் கண்ட நீரை வைத்துக்கொண்டு கண்ணால் காணாத மழையை உணர்வது போல இது அனுமானம், கருதல் அளவைன்னு பேர். அடுத்தது உரை. இறைநிலையை கண்டவர்கள், உணர்ந்தவர்கள் எழுதி வைத்த ஆகமங்களை அடிப்படையாக கொண்டதுதான் உரை அளவைன்னு சொன்னாங்க. இதெல்லாம் போதனைக்கு சரியா இருக்கும். ஆனா நம்ம படிப்பது நிச்சயமாக நமக்கு வழிகாட்டும், உதவும். ஆனால் கற்றதோடு மட்டும் நின்று விடக்கூடாது, அத அனுபவமாகவும் பெற வேண்டும். இதைதான் சாமிஜி சொன்னாங்க, ஆதியிலே முற்றறிவாய் அடங்கி நின்ற அறிவதுவே அணுமுதலான் பேரண்டமான. இப்ப சாமி அம்மா சொன்னாங்களே, அறிவதுவே அணுமுதல் பேரண்டமான சோதியினை விளக்குதற்கு தக்கோர் யார்? சிந்தனையை மனிதனவன் உட்செலுத்தி பேதமற்ற ஒரு நிலையாய் மனது ஆழ பெரும் விளக்கம் அவனே தன் கதையானால் போல. ஓதி உணர்வது எல்லாம் உண்மை காண உதவும் ஒரு வழிகாட்டி. எல்லா மகான்கள் சொல்லி இருக்கிறது எல்லாமே தேவைத்தான், இல்லைன்னு சொல்றது இல்லை. ஆனால் அதை படித்ததோடு நின்று விட்டால் உண்மை காட்டா. இதுதான் சாமிஜி சொல்லுவாங்க, வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எவ்வளவோ வந்துட்டுது, எல்லாம் என்ன செய்யறோம்? புரட்டாசி மாசம் சரஸ்வதி பூஜைக்கு வச்சு படிக்கிறோம், அப்படியே வச்சுட்டு மார்கழி மாசம் கடிச்சிட்டுல போகிக்கு கொளுத்திடுறோம்னு சொன்னாங்க. அப்போ ஓதுவதோடு மட்டும் விட்டுவிடக்கூடாது, உணரவும் வேண்டும். அப்ப அந்த அருள் துறைக்கு உணர்வதற்கு என்ன வழி? சாமி எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அருள் துறைக்கு நேர்வழி என்ன? முட்டைக்குள் அமைந்த கரு உடல் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்து விடும். ஒரு புளியங்காய் இருக்கு, அது காயா இருக்கும் போது ஓடு எடுக்கிறது எவ்வளவு சிரமம். ஆனால் பழுத்து விட்டால், பக்குவம் பெற்று விட்டால் தானாக உடைந்து விடும். முட்டைக்குள் அமைந்த கரு உடலாலும் உயிராலும் வளர்ச்சி பெற்றால் மூடிய ஓடு உடைந்து விடும். குஞ்சு வெளி உலகை கண்டு இன்பம் துய்க்கும். திட்டமிட்டு அறம் ஆற்றி தூய்மை அறிவில் உடலில் பெற்றுவிட்டால் தீரும் வினை. புலன்மயக்கம் தாண்டிடலாம், தீய வினை பதிவு எல்லாம் விட்டுவிடும். வினை தூய்மை, மன தூய்மைன்னு சொல்றாங்க. இதன் விளைவாக வீடு பேரெனும் அறிவை அறிதல் கிட்டும். இதை விட்டுட்டு வேற வழி இருக்கா? வினைப்பயனை போக்காமல் வீட்டை அடைய விரும்புவதோ பொருந்திடாது. தட்டுங்கள் திறக்கும் என்றால் தனக்குள்ளே பேராற்றல் புதையல் கண்டோர். அதற்கு தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தன்னை உணர்தல். இப்போ எத்தனையோ மகான்கள் சொல்றாங்க, அறிஞர்கள் பேசுறாங்க, இதையெல்லாம் கேட்டா அதை அனுபவமாக பெற வேண்டும் என்றால் தவம் செய்யத்தான் வேண்டும். இப்ப இந்த அளவையில பாருங்க, சித்து பொருளாகிய கடவுளை ஜட பொருளாகிய இந்திரியங்களால் அறிதல் கூடாது. அசித்து பொருள்களாகிய இந்திரியங்களால் அறியப்படுவரெல்லாம் அசித்து பொருள், ஜட பொருளால் அறியப்படுவரெல்லாம் ஜட பொருளாகத்தான் இருக்கும். ஆதலால் பிரத்யட்ச பிரமாணத்தால் சச்சிதானந்த பொருளாகிய கடவுளை அறியலாகாது. அதுக்கு என்ன வழி? ஆகம பிரமாணத்தாலும் அனுமான பிரமாணத்தாலும் மட்டுமே அறிய வேண்டும். ஆனா நூல்கள் என்ன சொல்லுது? ஆகம பிரமாணத்துல இந்த கடவுள் மனம் வாக்கு காயங்களால் அறியப்படாதவர், மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோனேன்னு சொல்லுது. இதன் கருத்து என்னன்னா, கடவுள் மனம் வாக்கு காயங்களால் அறியப்படாதவர் தான். சிவஞான சித்தியார்ல சொல்றாங்க, மறையினால் அயன்மாலான் மனத்தினால் வாக்கால் மற்றும் குறைவிலா அளவினாலும் கூறனாது ஆகி நின்ற. இதையெல்லாம் சொல்ல முடியுமா? அப்படி இருக்கிற இறைவனார் கமலப்பாதம் இன்றி யான் இயம்பும் ஆசை நிறையனார் குணத்தோர்க்கெல்லாம் நகையனை நிறுத்துமன்றே. அப்படி எல்லைக்குட்படாத பரம்பொருளை பற்றி எல்லைக்குட்பட்ட அறிவை வைத்துக் கொண்டு எப்படி சொல்ல முடியும்? சிரிப்புக்குண்டானதல்லவா? ஆனாலும் அந்த பரம்பொருளே எல்லைக்குட்பட்ட பொருளாக குருநாதர் வடிவத்தில் வந்து அருள் புரிந்தால் நம்மால் உணர முடியும். ஏன்னா எதனாலும் அறியப்படாத ஒரு பொருள் இல்லாத பொருளாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் என்ன பயன்? அப்ப கடவுளை எதனாலும் எவராலும் அறியப்படாததுன்னு சொன்னா
அதனால் என்ன பயன்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அருளினால் ஆகமத்தே அறியலாம். இறை அருள் குருநாதர் ரூபத்தில் வந்து அருளை பெற்றுவிட்டால் ஆகமத்தே அறியலாம், அளவினாலும் திரளலாம். சிவனை ஞான செய்தியால் சிந்தையுள்ளே மருளெல்லாம் நீங்க கண்டு வாரலாம், பிறவி மாயா விரிக்கலாம், அடியரோடு இருக்கலாமே. இதுல பாருங்க, என்ன விஷயங்கள் எவ்வளவு மகான்கள் சொன்னாலும் அருள் இல்லாதவர்களுக்கு ஆகம பிரமாணங்களும் அனுமான பிரமாணங்களும் எவ்வளவு எடுத்து காட்டினாலும் பயன்படாது. அருள் உடையவருக்குத்தான் அவை பயன்படும். மற்றவர்களுக்கெல்லாம் அது வாதம் செய்யவும் விவாதம் செய்யவும் தான் பயன்படுகிறது. இதைத்தான் அப்பர் சுவாமிகள் சொல்றாங்க, குறிகளும் அடையாளமும் கோவிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் இறைத்தன்மையை பற்றி இறை குணங்களை பற்றி எவ்வளவு சொல்லி வைத்தாலும் அறிய 1000 ஆரணம் ஓதினும், வேதம் எத்தனை ஆயிரக்கணக்கான வேதங்களை படித்தாலும் பொறியிலீர் மனம் என்கொள் புகாததே. அருணகிரிநாத சாமி இதே சொல்றாங்க, முருகன் தனிவேல் முனி நம் குரு, இறைவன் தான் குருவாக வந்திருக்கிறான் என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. எப்படிப்பட்டவன் அவன்? உருவன்று அருவன்று உள்ளதன்று இளதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. இதேதான் திருத்தாண்டகத்துல இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று அவன் அருளே கண்ணாக காணிலல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டனாது. இப்ப எல்லைக்கு உட்பட்ட பொருள், அதை வைத்துக்கொண்டு எல்லை இல்லாத பரம்பொருளை எப்படி உணர முடியும்? ஒரு லைட் இருக்கு, அந்த லைட்ல இவ்வளவுதான் வோல்டேஜ் ரேஞ்சுன்னு இருக்கு, அதுக்கு மேல ரேஞ்சு வந்தா அங்க சப்ளை இல்லைன்னு இல்ல, அந்த பொருளால் தாங்க முடியாது. அதை போல எல்லைக்கு உட்பட்ட பொருளாகிய நமது ஆன்ம அறிவை வைத்துக்கொண்டு எல்லை இல்லாத பரம்பொருளை அறிய வேண்டும் என்றால் எல்லையற்ற பரம்பொருளே குருநாதர் வடிவத்தில் வந்து குரு வாழ்க குருவே துணை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அருள் வீழ்ச்சியாக அவர் அருள் நம் உயிரிலே படிந்து விட்டால் இறைவனை உணரலாம். இப்ப இவ்வளவு சொல்லியிருக்காங்களே, அப்ப இதெல்லாம் நமக்கு இல்லையோன்னு சொல்லி ஒதுங்கிறதுக்கு நிறைய சாக்கா பயன்படுத்த வேண்டாம். அருள் பெற்றவங்களுக்கு தானா, நாமெல்லாம் அப்படி இல்லையே, எவ்வளவோ பஞ்சமா பாதகம் பண்ணியிருக்கிறோமேன்னு பயந்து ஒதுங்க வேண்டாம். இந்த அருள் தந்தை நமக்கு எப்படி சொல்லி இருக்கிறாங்க, இறை உணர்வு பெறுகின்ற ஆற்றல் எல்லோருக்கும் உண்டு. மறைபொருளாம் அறிவு சிவம் இரண்டும் ஒன்றாய் நானாய் மனிதன் தெய்வமாய் திகழும் மாபதம் பேரானால் இறை உணர்வால் தன்முனைப்பு பேரறிவாய் மாறும். எப்பொழுதும் ஈசன் குரல் உள்ளுணர்வாய் கேட்கும். இதை விடுத்து குறையறிவில் பொருட்கள் புகழ் புலன் இன்பம் இவற்றில் கொடிய வறுமை பெருகும், நிறைவு கிட்டா வாழ்வில். அந்த நிறைநிலையை எவரெனினும் முயற்சித்தால் பெறலாம். அதற்கு நேர்வழியோ அகத்தவமும் நிறை அற வாழ்வாகும். இப்போ இந்த சிவஞான போதம் அந்த பாடல்களை ஒரு சிலது பார்த்து அதன் அடிப்படையில நம்ம சாமிஜி சொல்லியிருக்கிற கருத்துக்களை சுவைக்கலாம். ஒரு சிறப்பு பாயிரம், இது மெய்கண்டார் எழுதல. மலர்தலை உலகில் மாயிருள் துமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் ஈண்டிய. இந்த பரந்த உலகத்துல இருள் போகணும்னா அதற்கு என்ன வழி? நமது கண் மட்டும் இருந்தா போகுமா? கண் எப்பொழுது பார்வைக்கு வரும்? ஞாயிறினுடைய ஒளி இருந்தால் மட்டும்தான் இந்த கண் பயன்பெறும். அதுபோல பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண் இருள் தீர்ந்து, இந்த அருந்துயர் குரம்பையின் துன்பமே வடிவாகிய இந்த உடம்பிலே ஆன்மா நாடி மயர் வர, இந்த ஆன்மா உய்வு பெறுவதற்கு மயக்கத்தை நீக்குவதற்கு நந்தி முனிகன தளித்த உயர் சிவஞான போதம் உரைத்தோன் யார் சொன்னாங்க? பெண்ணை புனல் சூழ் வெண்ணை சுவேதவனன் பொய் கண்டு அகன்ற மெய்கண்ட நாதன் பவனணி வன்பகை கடந்த தவறடி புனைந்த தலைமையோனே. தவத்தோர்கள் எல்லாம் தன் தலைமீது வைத்து வணங்கக்கூடிய பெருமை பெற்ற மெய்கண்டநாதன் சொன்னாங்க. இதுல அந்த வரி பாருங்க, மலர்தலை உலகில், ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த வார்த்தை. பரந்த உலகம்னு அர்த்தம் சொல்லலாம். மலர்தல் அப்படின்னா எது மலரும்? மொட்டா இருப்பதுதான் மலரும், இல்லைங்களா? அப்போ குவிந்து இருந்தது அது மலர்ந்தது. இதான் பஞ்சம்னு சொல்றோம். பிரபஞ்சம்னா பஞ்சம்னா 5, பிரபஞ்சம்னா பஞ்ச பாத்திரம்னு என்னது சொல்றோம்? அது பஞ்சபூதங்களின் கூட்டுதான் இந்த பிரபஞ்சம்னு சொல்றோம். ஆனா இந்த பஞ்சம்ன்ற வார்த்தைக்கே விரிந்ததுன்னு ஒரு அர்த்தம். பஞ்சபாத்திரம்னு சொல்றாங்களே, வாய் விரிந்து இருக்கும். அப்ப பிரபஞ்சம்னா பிரனா நன்றாக அர்த்தம், பிரபஞ்சம்னா நன்றாக விரிந்தது. பொருள் என்றால் தெய்வ நிலை ஒன்றே ஆகும், அது பூரித்த நிகழ்ச்சிகளே பிரபஞ்சமாம். பூதம்ன்ற சொல்றதே பௌத்தம்னு ஒரு அர்த்தத்துல சொல்லுவாங்க.
தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, பூத்தது பூதம். இறைநிலை மொட்டாக இருந்து அது மலர்ந்ததுதான் பூதம்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க சாமி எப்படி சொல்றாங்க, உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். அந்த மலர்தலை உலகம்ன்றதுக்கு சாமிஜி வார்த்தை எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. இருப்பு நிலை தான் இயக்க நிலையா மாறுது, இருப்பு ஆற்றல் தான் இயக்க ஆற்றலா மாறுது. இதான் ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்றோம். ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு வகை ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும்னு நம்ம விஞ்ஞானத்துல இன்னைக்கு படிக்கிறோம். இருப்பு நிலை இயக்க நிலை, அதுக்கு என்ன பேரு? சிவம் சக்தி. இன்னொரு பேர் என்ன? வெளிவின். ஒன்றே இயக்க நிலை விண் சுழலின் அரை விழுந்து இருப்பு நிலையோடு கலக்க கருப்பொருளாம் காந்தமாய் பேரியக்க களவிரிவாய் பரவி நிற்கும். கண் முதலாம் புலன்களுக்கு காந்தம் அதன் தன்மாற்றம் ஊறு ஓசை நெருப்பு சுவை மனம், மனம் என்ற 6 விதமாய் மலரும் மறையும். தோன்றுவதெல்லாம் வெளியிலே மறைந்து போகும். நிலையற்ற இவ்வாறும் தொடர்ந்து இயங்க நிலைத்தவை போல் மயங்க தோன்றும். பருப்பொருளில் நுண்ணணுவும் நுண்ணணுவின் உட்பொருளாம் சிவமும் காண பார்ப்பவனே பரம்பொருளாய் பார்ப்பதெல்லாம் அவன் அலையாய் உணரலாகும். இந்த மங்கள வாழ்த்து முதல்ல எதையுமே வணங்குறாங்க இல்லைங்களா, ஒரு நூல் ஆரம்பிக்கும் போது, கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரு. இதுல கல்லால மரத்தின் கீழே தென்முக கடவுள்னு சொல்றீங்களா, குரு பரம்பொருள் தட்சிணாமூர்த்தி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய, இத மலையை மேர்மலையை வில்லாக வைத்திருக்கிற இறைவன் சொல்லுவாங்க. அவர் அருளிய பொல்லார், பொல்லுதல்னா உளி கொண்டு செதுக்குதல், பொல்லார்னா சுயம்பாக, யாரும் உருவாக்காமல் சுயம்பாக தோன்றியது, பொல்லா பிள்ளையார். இணைமலர் நல்லார் புனைவரே. இறைவன் அருளை பெற்றுவிட்டால் எந்த ஞானமும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கு அன்று கான். இதுல மலைவில்லார்ன்றத, மலைவுன்னா மயக்கம், மலைவு இல்லார். இப்ப இறை தத்துவத்தை பத்தி யார் யாரோ எவ்வளவோ சொல்லி வச்சிருக்காங்க, எத்தனையோ மகான்கள் அவங்கவுங்க ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எத்தனையோ முரண்பாடுகள் இருக்கு. இந்த மலைவுகளை எல்லாம் நீக்குவது யாரு? அந்த குருபிரான். மலைவு இல்லார் அருளிய அப்படியும் பொருள் கொள்ளலாம். அதுதான் நமக்கு பொருத்தமானதா இருக்கும் எல்லா சமயத்திற்கும். இதுல சிவஞான போதத்துல அவையடக்க பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். இது ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார். தத்துவத்துல இந்த பன்மையை குறித்த சொற்கள், தம் பன்மையை குறித்ததெல்லாம் உயிர்களை குறித்தன. ஏன்னா பல வேறு விதமா இருக்கிறோம் இல்லையா, அப்ப தம் என்றால் உயிர்களை குறித்தன. ஒருமையை குறித்த சொற்கள் தன் அப்படின்னா இறைவனை குறித்தது. இறைவன் ஒன்றுதான். அப்ப தன் கூட்டல் செயல், அதுக்கு என்ன பேரு? தற்செயல்னு சொல்றோம். நம்ம சொல்றோம் தற்செயலா நடந்ததுங்க இன்னைக்கு. அது யார் செயல்ல நடந்தது? தன் செயலில் நடந்தது. அப்ப தம்மை உணர்ந்து நாம் இந்த ஆன்ம தரிசனம்னு சொல்றோம் இல்லைங்களா, உடல் நான் அல்ல, உள்ளே இருக்கிற ஆன்மாதான் நான் என்ற உயிர் உணர்வு, தம்மை உணர்ந்து தம்மை உடைமை பொருளாக இருக்கிற தன்னாகிய இறைநிலையை உணர்வார். எம்மை உடைமை. அப்படிப்பட்ட இறைநிலை உணர்ந்த மகான்களுக்கு நாம் உடைமை பொருளாக இருக்கின்ற காரணத்தினால் நம்மை இகழ மாட்டார்கள், நாம் செய்கின்ற இந்த நூலையும் இகழ மாட்டார்கள். தம்மை உணரார். இந்த உயிர் உணர்வு பெறாமல் மனம் அடக்குவதற்கு எத்தனையோ விதமான பிற வேறு பயிற்சிகளை செய்பவர்கள், உயிர் உணர்வு பெறாதவர்கள் இறை உணர்வை பெறமாட்டார்கள். தம்மை உணரார். தமக்கு மூலமாயிருக்கிற தலைவனையும் உணரார். அவர்கள் இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, அவர்களுக்குள்ளேயே முரண்பட்டு நிற்பார்கள். உடங்கி எய்ந்து தம்மில் உணராமை கேளாம் புறம். அப்படிப்பட்டவர்கள் வார்த்தையை நாம் புறந்தள்ளி விடலாம். இது என்ன சொல்றாங்க? உணர்ந்தவர்களுக்கு அடங்கு, உணராதவர்களுக்கு அடக்கு. அவை அடக்கத்திலே அவ்வளவு பெருசு இருக்கு. அப்ப நம்ம நோக்கம் சரியானதாக இருந்தால், நோக்கத்தை சரியாக வைத்துக் கொண்டிருந்தால் இறை அருளும் குரு அருளும் நமக்கு என்றைக்கும் துணையாக வரும். இதே கருத்து நம்பியாண்டார் நம்பி 11ஆம் திருமுறையில பாருங்க, திருநாரையூர் விநாயகர் இரட்டைமணி மாலையில, நாம் இறைவனை நினைந்த பிறகு இறைவன் அருள் புரிகிறானா, இறைவன் நம்மை நினைக்கிறானா?
சாமி பாட்டு இருக்குல்ல, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தோம். வந்த பிறகு என்ன பண்ணோம்? நிலம் மீது வீழ்ந்த பின்னே என்னை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன், அதை விட முக்கியம் இறைவா உனை மறந்தேன். நாம நினைத்த பிறகு அவர் அருள் புரிகிறாரு. ஆனால் நீ உள் நிறைந்து என்னை மீட்டுன்னு சொன்ன மாதிரி இந்த பாட்டு பாருங்க. என்னை நினைந்து, எந்த தாயாவது குழந்தை அம்மான்னு தெரிஞ்சு கேட்ட பிறகா பால் கொடுக்குறாங்க. பால் நினைந்து ஊட்டும் தாய், அந்த பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னு இறைவனை சொல்றோம் இல்லைங்களா? என்னை நினைந்து அடிமை கொண்டு என் இடர்கெடுத்து தன்னை நினைய தருகின்றான். இதுதான் இறைவனுடைய அன்பும் கருணையுமானது. இந்த உயிர் உணர்வுதான் இறை உணர்வுக்கு மூலம் என்பது நமது குரு பரம்பரையில வருகிற அடிப்படையான விஷயங்கள். எல்லா இடங்களிலும் இப்படி இருப்பதில்லை. இதுக்கு சாமி சொல்ற உதாரணம் தான் இருளாக, மௌனமாக, இச்சையின்றி, தேவையின்றி, இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. அதைத்தான் நம்ம சிவம்னு சொல்றோம். இயக்கத்துக்கு வந்தா சக்தின்னு சொல்றோம். இதை உணர இருள் நிறைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். இந்த இருள் நிறையை உணர்வதற்கு பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும்? எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிறோம் அல்லவா? அது எண்ணமின்றி மனம் ஒடுங்கி இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. சாமி சொல்ற அத்தாரிட்டியான வார்த்தை. இந்த மறைபொருள் உணர்த்த குருவடி தொடர்வீர். இப்ப அந்த நூல் தொடங்குது. சிவஞான போதத்துல மொத்தம் 12 நூற்பாக்கள். சென்ற வகுப்புல பார்த்தோம்னு நினைக்கிறேன். அத 2 அதிகாரமா பிரித்திருப்பாங்க. பொது அதிகாரம், உண்மை அதிகாரம். இதுல 6 நூற்பா, அதுல 6 நூற்பா இருக்கும். அது 4 இயலா இருக்கு. பிரமாணவியல், இலக்கணவியல், சாதனவியல், பயனியல். ஒன்னொன்னுலயும் 3 பாடல்கள் இருக்கும். இந்த பிரமாணவியல்ல முதல் 3 நூற்பாக்கள் இருக்கும். அது முதல் நூற்பா பதி உண்மைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாச உண்மை, அதுக்கு அடுத்தது பசு உண்மை. இலக்கணம் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்ல, மிரர் இமேஜ் மாதிரி. பசு இலக்கணம், பாச இலக்கணம், பதி இலக்கணம்னு. முதல் நூற்பா பாருங்க. அவன், அவள், அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். எல்லாமே ஆதி அந்தம்னு தான் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த ஸ்பெஷல் பாருங்க, அந்தம் ஆதி என்மனார் புலவர். இந்த புலவர்னா நம்ம ஏதோ பாடல் படிச்சு இங்க படிச்ச புலவர்னு நினைக்க கூடாது. ஐம்புல புலவர்கள்னு நினைக்க கூடாது. இந்த பாடல்ல எப்படி சொல்றாங்க? செம்புல புலவர்கள். ரொம்ப சுருங்கிய சொற்கள்ல விரிந்த அர்த்தங்கள். இந்த பிரபஞ்ச தொகுதியை பாருங்க, 3 வார்த்தையில சொல்றாங்க. அவன், அவள், அது எனும் அவை. இந்த பிரபஞ்சத்தை இதுக்கு மேல சொல்ல முடியுமா? அவன், அவள், அது எனும் அவை என்று சுற்றி உணரக்கூடிய இந்த பிரபஞ்ச தொகுதி மூவினைமையின் தோற்றம், நிலை, இறுதி. வருது, தோன்றுது, இருக்குது, மறையுது. மூவினைமையின் தோற்றிய திதியே, தோன்றி அழிவதெல்லாம் செய்தவன் ஒருவன் வேண்டும். ஒருவனால் தோற்றப்பட்ட உள்பொருளே ஆகும். ஒடுங்கி மலத்து உலதாம். அது தோன்றுங்கால் தான் தோன்றுவதற்கு ஒடுங்குவதற்கு ஏதுவாய் உள்ள கடவுளினின்றும் சகச மலம், ஆணவ மலம் நீங்காமையின் காரணமாக மீண்டும் நீங்குதற் பொருட்டு மீளத் தோன்றுவதாகும். ஆதலால் சங்கார தொழிலை செய்யக்கூடிய அந்த இறைநிலைதான் உலகத்திற்கு முதற்கடவுள் என்று அளவை நூல் உணர்ந்தோர் கூறுவார்கள். இது காலங்காலமா பெரியவர்கள் சொல்லி இருக்கிற விளக்கம். இந்த நம்ம குருநாதர் சொல்ற அடிப்படையில பார்க்கலாம். அவன், அவள் எல்லாமே தோன்றுதுன்னு சொல்ற இல்லைங்களா? இப்ப இறைவன் இல்லாம தானே தோன்றுது, கடவுள் உண்டா இல்லையான்னு சொல்லி எத்தனை குழப்பங்கள் வைத்திருக்கிறாங்க. இது இன்றைக்கு இல்ல, எத்தனையோ காலமாவே இருக்கிறது. இது ஒரு புஸ்தகம் இருக்கு, மாஸ்டர் சாகாக்ஸ் அவங்க எழுதுனது. அந்த பேரே அற்புதமா இருக்கும். எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் இஸ் செல்ஃப் எவிடென்ட். இறைவன் இருக்கிறான் என்பது தானே விளங்கும். ஒரு படைப்பை பார்த்தால் படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் அல்லவா? இதுல இந்த அந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்தம் ஆதி. அந்தம்னா எல்லாவற்றிற்கும் நான் இப்ப ஆதியோடு அந்தம்னு சொல்ற மாதிரி இல்ல. இந்த அந்தம்ன்ற வார்த்தை பாருங்க, இறுதியாக நிற்கின்ற பொருள். எல்லாமே போய் எங்கே ஒடுங்குகிறதோ அதுதான் தொடக்கமாகவும் இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல விளங்கக்கூடிய எல்லா வகையான ஆற்றல்களும், குணங்களும், பொருள் முடிவுகளும், நூல் முடிவுகள் எல்லாம் இருந்தாலும்
அங்கே சென்று முடிவிலே முட்டி நின்று இதுவே எல்லை என்ற இடம், அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அதான் அந்தம், அதான் பொருள், சப்ஸ்டன்ஸ்னு சொல்றோம். ஏற்கனவே நம்ம திருக்கலிற்றுப்படியார்ல இந்த பாடல் பார்த்திருக்கிறோம். ஓட்டற்று நின்ற உணர்வு பதி, முட்டி தேட்டற்ற நின்ற இடம் சிவம். அப்ப எல்லாமே பகுத்து கொண்டே போனா அது என்னவா இருக்கிறது? அதுதான் சுத்த வெளின்னு சாமிஜி சொல்றாங்க. இத பொருள்ன்றது கூட சாமி ஒரு பாட்டு சொல்லியிருப்பாங்க, நினைவு இருக்குங்களா? இல்லாததே இருப்பன, இருப்பன இல்லாது போம் இல்லைங்களா? நில்லாததே நிகழ்ச்சியாம், நின்ற மிச்சமே பொருள். ஆக்சுவலா பொருள்னாவே அதுதான். பொருள் என்றால் தெய்வ நிலை ஒன்றே ஆகும். அது பூரித்த நிகழ்ச்சிகளே பிரபஞ்சமாம். ஆனா நம்ம எல்லாத்தையும் வழக்குல பொருள்னு சொன்னதுனால அதுக்கு என்ன சொல்ல வேண்டியதா இருக்கு? மெய்ப்பொருள்னு ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ அந்தமாக எல்லாவற்றிற்கும் முடிவாக இருப்பதுதான் ஆதியாகவும் இருக்கிறது. அதான் இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை, அந்தம் ஆதி என்மனார் புலவர். இந்த அந்தத்தை அணவுகிறவர்களுக்கு பேர் தான் அந்தணர்கள்னு சொல்றோம். எல்லாமே எங்க முடியுதுங்க? பால்னு சொல்றோம் இல்லைங்களா, பாழா போச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா, ஓம்னு சொல்றோம். உருவத்தை கழித்து விட்டால் அருபம் மீதி, ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். பெருகி வந்த வெளிச்சத்தை கழித்து விட்டால் பின்னர் அங்கே இருளன்றோ மிச்சமாகும். பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதி பெறும் அன்றோ ஆய்வீர். அரூப உருவாய் இயங்கும் அறிவை நீக்க ஆதி எனும் பிரம்ம நிலை அன்றோ மீதி. அப்போ உருவத்திலிருந்து அருவம் வந்ததா, அருவத்திலிருந்து உருவம் வந்ததான்னு கேட்கிறாங்க இல்லைங்களா? இருள்ல இருந்து வெளிச்சம் வந்ததா, வெளிச்சத்திலிருந்து என்ன சொல்றாங்க? டார்க்னஸ் இஸ் தி மதர் ஆஃப் லைட். அப்ப எல்லாவற்றிற்கும் மூலமா இருப்பது எதுங்க? எல்லாமே முடிவாக எங்கே இருக்கிறதோ அதுதான் எல்லாவற்றிற்கும் தொடக்கமாகவும் இருக்கிறது. இதான் பாரதியார் சொன்னாங்க இல்லைங்களா, காண்பவெல்லாம் மறையும் என்றால் மறைந்தவெல்லாம் காண்பவன்றோ, காண்பது சக்தியாம் இந்த காட்சி நித்தியமாம். இதற்கு சாமிஜி அத்தாரிட்டியா விளக்கம் சொல்றாங்க. இறைநிலைன்னா என்ன? எத்தனையோ பேர்களால குழப்பம் உண்டு பண்ணிக்க வேண்டாம், அது எல்லாமே மக்கள் விளங்கி கொள்வதற்காக சொன்னது. அப்ப அத்தனை தெய்வம் இருக்கிறதா? 1000 தெய்வங்கள் உண்டு என்று தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வம் என்றாமனில் கேளிரோடு பாரதியார் சொன்ன மாதிரி இந்த பாடல் பாருங்க. மதிப்புமிக்க மாண்புடைய அன்பர்களே, நண்பர்களே, உங்களுக்கு மறைபொருளாம் தெய்வ நிலை தெளிவாக விளக்குகின்றேன். எத்தனையோ மொழிகளிலே எவ்வளவோ பெரியவங்க சொன்னதெல்லாம் இந்த பிரம்மஞான தமிழ்மறை சாமிஜி ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காங்க. மனம் விரித்து ஏற்றுக்கொள்வீர். என்ன பிரச்சனைன்னா, கல்லூரி படிக்கிற காலத்துல கோயம்புத்தூர்ல சாமிஜி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாங்க மணி ஸ்கூல்ல. அப்ப இந்த மாதிரி சொன்னாங்க, நான் எவ்வளவோ சொல்றேன் உங்ககிட்ட, நான் கொடுக்கிற பொருளை வாங்கணும்னா நீங்க கை காலியா வச்சிருந்தா தானே, நீங்க ஏற்கனவே ஏதோ கையில வச்சிருக்கீங்க, அதெல்லாம் கீழே வச்சுட்டு நான் கொடுக்கறத வாங்கி பாருங்கன்னாங்க. அப்ப நம்ம மனதுல என்னவோ தேவையில்லாத பழக்கத்தின் அடிப்படையில படித்தது கேட்டது இது எல்லாமே வைத்திருக்கிறோம். குருமார்கள் சொல்றது தெரியுமா? ஒரு ஆசிரியர்கிட்ட போனா நம்ம அவங்க லேர்ன் பண்ண வைப்பாங்க, குருமார்கள் கிட்ட போனா நம்மள அன்லேர்ன் பண்ண வைப்பாங்க. நாம் கற்று இருக்கிற தேவையில்லாத கார்பேஜ் எல்லாம் எடுத்துருவாங்க, அந்த மூல நிலையை கொடுக்குறாங்க. நாம இப்ப மாற்றி புரிந்துக்கிறோம். ஆச்சாரியன் கிட்ட போனா, குருநாதர் கிட்ட போனா என்னென்னலாம் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி, இருப்பதை எல்லாம் இழந்து விட்டால்தான் இருப்பது தானாக வெளிப்படும். மனம் விரித்து ஏற்றுக்கொள்வீர். எதுவுமாம் இயல்பாகும். எது? வற்றாயிருப்பு பேராற்றலுடன் பேரறிவு காலம் எனும் வளம் 4 ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். இதுவே அருட்பேராற்றல். அங்க பெருவெளி எல்லாம் கிடையாது, இன்னொரு சாய்ஸே இல்லை, பெருவெளியே தெய்வம். இதுவே அருட்பேராற்றல். இதனைத்தான் தெய்வம் என்று உணர்ந்திட்டேன், உங்களுக்கும் எடுத்து சொன்னேன். இதுல சாமிஜி ரொம்ப விளக்கமா சொல்றாங்க. ஏன்னா ஒரு பாடல் கூட சொல்றாங்க இல்லைங்களா, விளக்கினேன் விளங்கியே. தெளிந்தவர்கள் தெளிவிக்கின்றார்கள், அவங்க விளங்கிட்டாங்க, நமக்கு விளக்குறாங்க. விளங்குறவங்க விளக்குறாங்க, குழம்பி இருப்பவர்கள் குழப்பத்தானே செய்வாங்க. அப்ப இதனைத்தான் தெய்வம் என்று உணர்ந்திட்டேன், உங்களுக்கும் எடுத்து சொன்னேன். இவ்வுண்மை மறுத்திடுவோர் எவரும் எப்பொழுதும் தெய்வம் உணரப் போகா. ஏன்னா இறைவன் இப்படித்தான் இருப்பாங்கன்னு தெரியாம தெய்வத்தை தேடுற, தெரியல, குழப்பங்கள் வருதுன்னா எது தெய்வம் என்று
கண்டவர்கள் சொன்னதை கேட்கணுமே தவிர கண்டவங்க சொன்னதெல்லாம் கேட்கக்கூடாது. இவ்வுண்மை மறுத்திடுவோர் எவரும் எப்பொழுதும் தெய்வம் உணரப் போகா. அதிவிரைவாய் தன்னிறக்க சூழ்ந்தெழுத்தும் பேராற்றல் இதுவே பிரம்மம். இதன் அழுத்தம் விட்டு விட்டு இயங்குவதே காலம். இவ் அதிர்வின் மூலமே அனைத்து மாற்றங்களுமாம் பிரபஞ்சத்தில். இந்த சிவஞான போதத்திற்கு வழி நூல் சிவஞான சித்தியார் அருள்நிதி சிவாச்சாரியார் எழுதியது. அந்த முதல் நூற்பாவுக்கு இவங்க எழுதியிருக்காங்க பாருங்க. அங்க அவன் அவள் அவைன்னு சொன்னாங்கல்ல, ஒருவனோடு ஒருத்தி ஒன்று, அவன் அவள் அது. இது விளக்கம் பாருங்க. ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உரைத்திடும் உலகம் எல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே. ஒரு ஒழுங்கோட வருது, இருக்குது, போகுது. இது சொல்றாங்கல்ல, இயக்க ஒழுங்கு, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிவேர். இதுக்கு என்ன பேருங்க? பேரறிவு, கான்சியஸ்னஸ். வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே. இந்த ஒழுங்கை எப்படி சொல்றாங்க சுவாமிஜி? இறைவன் திருவிளையாடல்கள் அனைத்துமே இந்த ஈர்ப்பு ஆற்றல் ஒன்றால் தான், தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னு சொல்றோம் இல்லைங்களா? உலகங்களில் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் நலமுடனே வடிவம் குணம் நல்லியக்க சீரால் நடுநிலையாம் இறையாட்சி நடத்தும் சீர். வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும். அவன் எப்படிப்பட்டவன்? தான் முதல் ஈருமாகி முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். யார் அறிவாங்க? மூவரும் அறிகிலர் யாவர் மற்ற அறிவார். அவர்தான் முதல், அவர்தான் ஈறு, ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான், அந்தமா இருப்பவர்தான் ஆதியாகவும் இருக்கிறார். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி. அனைத்திற்கும் ஆதியும் அவர்தான், அந்தமும் அவர்தான். அவருக்கு ஒரு ஆதியோ அந்தமோ கிடையாது. ஆதி இல்லாதது அனாதி. முத்தம் முழுமை பொருள், முற்றறிவு. சித்துரு பேரறிவு பொருள். தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதி முத்த சித்துரு மன்னி நின்றே. அந்த காலத்துல குருமார்கள் உணர்ந்ததை சொன்னாங்க. சாமிஜி சொன்னது பெரியோர்களை குறை சொல்றதுக்கு இல்ல, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றும் உணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முற்றி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த விஞ்ஞானத்தை மெய்ஞானத்தோடு இணக்கி சொன்ன அந்த குருநாதர் சொல்றாங்க, அங்க சொல்றது ஏதாவது இருக்கா? இறைவன் இருக்கா இல்லையான்னு கேட்கிறாங்க இல்லைங்களா? இறை உண்டா இல்லையா என்று எழுகின்ற வாதங்கள். எப்படிப்பட்ட இறை? நல்ல உயர் சிந்தனைக்கும் ஞானம் பெற ஐயுணர்வை வெல்லவும் நல் ஆரறிவாய் விந்தை உடல் தந்த இறை. இந்த விந்தை உடல் எதற்கு கொடுத்திருக்கிறாங்க? வீணே பொழுதை கழிப்பதற்கா? தின்று திரிந்து உறங்குவதற்கா? நல்ல உயர் சிந்தனைக்கும். ஒரு நாளும் சிந்திக்க வேண்டியது, இந்த உடல் கொடுத்ததற்கான காரணம் என்ன? இந்த உடம்பு தானே வந்ததா? ஒருவன் தந்து வந்ததா? தந்தவன் எதற்கு தந்தான்? அவன் தன்மை என்ன? நல்ல உயர் சிந்தனைக்கும் ஞானம் பெற ஐயுணர்வை வெல்லவும். ஐயுணர்வை வென்றால் தானங்களே ஞானம் வரும். நல் ஆரறிவாய் விந்தை உடல் தந்த இறை இல்லையா உண்டா என்று எழுகின்ற வாதங்களிலே இப்ப படிப்பதற்கெல்லாம் பெரும்பாலும் என்ன பயன்படுத்துறோம்? வாத விவாதங்களைத்தான் பயன்படுத்துகிறோமே தவிர அதை உணர்ந்து அனுபவமாக பெறுவதற்கு பெரும்பாலோர் முயல்வதில்லை. ஏன்னா படித்த உடனே ஆணவம் போவதற்கு படிக்கிறோமா? படித்ததனால் ஆணவம் வருகிறதா? நாமே சிந்தித்து பார்க்கணும், அகத்தாய்வு செய்ய வேண்டும். அப்ப விந்தை உடல் தந்த இறை இல்லையா உண்டா என்று எழுகின்ற வாதங்களில் இழை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் அவர் அனுபவம். இந்த நூல் பா இல்லைன்னா துணி எப்படி இருக்கும்? இழை நூல் இழை துணியில் பாவாய் நூலாய் இருப்பதை போல் பின்னியுள்ளான். இதான் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பாட்டு. எங்கும் மனிதர் உனை தேடி இரவும் பகலும் அலைகின்றார். எங்கும் உளது உன் வடிவே எனினும் குருடர் காண்பாரோ அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. எங்கும் எழுவது உன் குரலே எனினும் செவிடர் கேட்பாரோ. எங்கும் எதிலும் எவ்வுயிரும் எல்லாம் ஆன இறையவனேன்னு பாட்டு
இதெல்லாம் நம்ம பள்ளி காலத்திலேயே படிச்சிருக்கிறோம். என்ன பிரச்சனைனா இது மனப்பாட பகுதி, இது பரீட்சைக்குன்னு சொல்லி விட்டுட்டோம். கொஞ்சம் லேர்ன் டு லேர்ன், படிப்பது எப்படி கற்றுக்கொள்வது எப்படின்னு நம்ம கொஞ்சம் இனிமையாவது கற்றுக்கொள்ளணும். எங்கெங்கும் என்னுள்ளும் எல்லா தோற்றங்களிலும் இடையற்ற மறைபொருளாய் இருந்து பேரண்டமெங்கும் தங்கி தழைத்தே இயங்கும் தற்பரத்தை, தானே பரம் தற்பரத்தை யான் உணர்ந்தேன். படித்ததுனாலயா, கேட்டதுனாலயா? இல்ல, தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால். அப்ப பதி உண்மை என்பதை சாமிஜி எவ்வளவு விளக்கமா எளிமையா சொல்லியிருக்காங்க பாருங்க. இது இறைநிலையை உணர்ந்து விட்டால் அவர் வேற நான் வேறையா? நானானான் தானானான் நானும் தானுமானான். இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் இதே அறிவாம். அப்ப உலகம் உயிர்கள்னு இருக்கே, அதெல்லாம் வேற வேறையா? பதி பசு பாசம்னு சொல்றாங்களே. இயற்கையினை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசிடனும் பொருத்தமே. இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள எண்ணத்தை பண்படுத்தி நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய் காணும். இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன். இவங்கெல்லாம் இதை சொல்றது தான் புகழ் பெறுவதற்கோ பொருளீட்டுவதற்கா சொன்னாங்க? யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற பெருநோக்கிலே கருணையில் தான் சொன்னாங்க. இரண்டாம் சூத்திரமும் இது பாச உண்மையை பற்றி பேசுது. ரொம்ப அற்புதமானது. அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கம் இன்றி நிற்கும் அன்றே. ரொம்ப சுருங்க சொற்கள்ல விரிந்த காலத்தை சொல்றாங்க. அவையே தானேயாய். இது எப்படி பிரிக்கலாம்? அவையேயாய், தானேயாய், அவையே தானேயாய். இதே கருத்தை மகரிஷி சொல்றாங்க பாருங்க. எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும், எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்தோங்கி தன்னை வெவ்வேறாய் காட்டி. இதுதான் மயக்கம். வேறு வேறு உருவங்களிலே வேறு வேறு அளவுல பார்க்கும் போது நம்ம அதை மயங்கி விடுகிறோம். தங்கி தழைத்தோங்கி தன்னை வெவ்வேறாய் காட்டி, அது எப்படி இருக்கிறது? பொங்கி ததும்பி இன்ப பூரிப்பாய் நிறைந்துள்ள. அது எப்படிப்பட்டது? எல்லைக்குட்பட்டதா? கங்குள் பகல் இரண்டின் காரண பொருளான. கங்குள்னா இரவு, இரவு பகல்னு சொல்றாங்க இல்லைங்களா? இத பிறப்பு இறப்புன்னு சொல்லலாம். கங்குள் பகல் இரண்டில் காரண பொருளான இறைவனை கண்டு கொண்டேன், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இதுதான் ரிக்வேதத்துல மகா வாக்கியம்னு சொல்லுவாங்க. பிரஜானம் பிரம்மம், அறிவே தெய்வம், அறிவாய் இறைவனை காணுகின்றேன். இத அதனுடைய வழிநூல் சிவஞான சித்தியார்ல சொல்றாங்க. அந்த இறைவன் முதல்வனாய் இருக்கிறான் எல்லாவற்றிற்கும். அது இறங்கி வரும்போது சக்தி, பதி, சிவன் என்று வேறு வேறு பெயர்கள் தன்னை வெவ்வேறாய் காட்டின்னு சாமி சொன்னாங்க இல்லைங்களா? உலகலாமாகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல அவரவர் செய்த வினையின் பயனை கொடுக்கின்றான். தலைவனாய் எல்லா வினைக்கும் பயனை கொடுக்கிறான். அது தன்னை பாதிக்குமானா இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி. கடல்ல மீன் இருக்கு, கடல்ல உப்பு இருக்கு, உப்பு தண்ணி மீன்ல ஏறுதா? அப்ப எல்லாவற்றிலும் சூழ்ந்திருந்தாலும் நிறைந்திருந்தாலும் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி தானே நிலவு சீர் அமலனாகி. நாம் மூன்று மலங்களோடு கூடியிருக்கிறோம். ஆனா இல்லை, அவர் மலங்களோடு இல்ல, அமலனாகி நிற்கின்றார், நீங்காது எங்கும். இதை நம்ம தெரிந்து கொண்டா ஏது மதப்போர்கள் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. இறைவன் சொரூப நிலையிலே, தனித்த நிலையிலே சிவம்னு சொல்றாங்க. உலகை நோக்கிய தடத்த நிலையிலே பதி, பதின தலைவன், எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கின்றார்கள். இறைவனும் உலகமும் ஒன்றி நிற்கும் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறது. இது வேற எந்த தத்துவத்தை விட சித்தாந்தத்துல இது ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. பொதுவா இறைவனும் உயிரும் ஒன்றாக இருக்கிறாங்க, அபேதவாதம்னு சொல்லுவாங்க. இல்ல இது வேற அது வேற, பேதவாதம்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பேதாபேதவாதம்னு சொல்லுவாங்க. இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து இந்த சித்தாந்தம் சொல்லுகிறது. இறைவன் ஒன்றாய் இருக்கிறான், உடனாய் இருக்கிறான், வேறாக இருக்கிறான். எப்படி இருக்கிறாங்க? இறைவனும் உலகமும் ஒன்றி நிற்கும் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறாங்க, பொருள் தன்மையினால் வேறாக இருக்கிறாங்க, உலகத்திற்கு உதவும் பொருட்டு உடனாய் இருக்கிறாங்க. ஆசிரியர் நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போது ஒன்றாக இருந்து சொல்லிக் கொடுக்கிறாங்க. படிக்கும் போது
உடனாயிருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. நம்ம பரீட்சை எழுதும் போது வேறாக இருந்து கவனிக்கிறாங்க. அதே போல உடலும் உயிரும் போல ஒன்றாக இருக்கிறது. ரெண்டுத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியுமா? உடல் என்பது மெய், உயிர் என்பது உயிர். இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்தா உயிர் மெய்ன்னு சொல்றேன் இல்லைங்களா எழுத்துல. அப்ப உடலும் உயிரும் போல ஒன்றாகி இருக்கிறது. மெய் எழுத்து தனியா இயங்குமா? உயிர் என்ற எழுத்து இயங்கினாத்த சேர்ந்தாதானங்களே மெய் எழுத்து இயங்கும். அதான் உடல் மேல் உயிர் வந்து தொல்காப்பியத்தில் அழகா இருக்கும். மேவுவது இயல்பேன்னு சொல்லி இந்த உயிரும் மெய்யும் சேருது. கா இக்கு என்பது மெய் எழுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆ என்பது உயிர் எழுத்து. இக்கு கூட்டல் ஆ அது கான்னு சொல்றோம். ஒலி எப்படி வருது? கான்னு வருது. இக்கு கூட்டல் ஆன்னு வருது. ஆனா உருவமா பார்த்தா ஆ தெரியுதா, உயிரெழுத்து தெரியுதா, மெய் எழுத்து தெரியுதா? அந்த மெய்யினுடைய உருவம் தானங்களே கா என்ற மெய் எழுத்து தானே உருவமா தெரியுது. அப்ப உடலும் உயிரும் சேர்ந்தாலும் அது இயக்குவது உயிராக இருந்தாலும் பார்வைக்கு மெய்யாக மெய்யெழுத்தாகத்தான் தெரிகிறது. இதான் உயிர் மெய் எழுத்து. தமிழ் இலக்கணம் படித்தால் இறை தத்துவங்கள் அவ்வளவு அற்புதமாக புரியும். சரி, உடலும் உயிரும் போல ஒன்றாகியும் கண்ணொலியும் கதிரொலியும் போல வேறாகியும். நம்ம கண்ணிலிருந்து வருகிற ஒளியும் கதிரவன் ஒளியும் வேறாகத்தான் இருக்கிறது. அப்ப உயிரறிவும் கண்ணொளியும் போல உடனாகவும் ஒன்றுபட்டு அருள் புரிகின்றான். இந்த விரிந்த கருத்துக்களைத்தான் மெய்கண்டார் சுருங்கிய சொற்களால் அவையாய் உடலும் உயிரும் போல ஒன்றாகி, தானேயாய் பொருள் தன்மையும் கண்ணொளியும் கதிரொலியும் போல வேறாகி, அவையே தானேயாய் கண்ணொளியும் ஆன்ம அறிவும் போல உடனாகி இருக்கின்றான் என்று அருள் புரிகிறாங்க. அப்போ அவையே தானேவாக எல்லா இடங்களிலும் இருப்பது இறைநிலைதான், சுத்த வெளிதான். இதை உணர முடியாம கடவுள் இல்ல, பார்க்க முடியலன்னு சொல்றோமே, இத சாமி வேடிக்கையா கிண்டலா சொல்றாங்க பாருங்க. இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாக உலாய் நீ என்று மாற்றுரை புகழ்கின்றீர்கள். பொய் சொல்றாங்க. பொய் சொல்றீங்களே, மாற்றுரை பகர்கின்றார். எப்படி உணர முடியும்? பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல அறிவு முழுமைதான முக்தி. குறை அறிவை விரித்தால், எல்லை கட்டிய அறிவியை விரித்தால், குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே. அப்போ அவைதான் தானா இருக்கிறது. இது திருஞான சம்பந்தர் தேவாரத்துல ரொம்ப அருமையா இருக்கு. ஈராய் ஒரு ஈராய் முதல் ஒன்றாய், இரு பெண் ஆண் குணம் மூன்றாய், மாறா மறை நான்காய், வருபூதம் ஐந்தாய், ஆறார் சுவை ஏழோசையோடு எட்டு திசை தானாய் வேறாய் உடனானான் இடம் வீழிமில்லையே. திருவீழிமில்லையில பாடுறாங்க. எனவே உயிர்களை உய்விக்கும் பொருட்டு இறைவன் அன்பும் கருணையுமாய் ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கின்றான். இந்த இறைவனுடைய அருட்பெரும் கருணையை நினைந்து நினைந்து நாம் உருகி வழிபட வேண்டும். வழிபடுறதுன்னா என்னங்க? நம்ம கோயிலுக்கு போறோம், வீட்டுல வழிபடுறோம். நாங்க சொல்றோம் இல்ல, 3 மணி நேரம் பூஜை பண்றோங்க. ஒருத்தர் சொன்னாராம், ஒரு கதையில சொல்லுவாங்க, நான் ஒருத்தருக்கு பார்க்க வந்தேங்க, நீங்க பூஜையில இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்களா. நான் 3 மணி நேரம் பூஜை பண்ணிட்டு இருந்தீங்களே, எப்ப வந்தீங்கன்னு கேட்டாராம். இந்த செல்போன் சார்ஜர் போட்டோமே, எடுத்தோமா இல்லையான்னு நினைச்சீங்களே, அப்ப வந்தேன்னு சொன்னாராம். அதல்ல வழிபாடு. உண்ணும் உணவே 7 தாதுக்களாய் மாறி உடல் உயிர் மனம் அறிவு இவை தொடர்ந்து எங்க காண்போம். சாப்பிடுற சாப்பாடு அறிவாக ஆற்றலாக மாறுதே. யார் செய்யுது? எண்ணிடுவோம் இவற்றில் ஒரு செயல் கூட யாரோ எவரோ நம் அரசோ செய்வதில்லை. யார் செய்யறது? உண்மையே இறைவெளியே ஊடுருவி நம்புள் எல்லாம் வல்ல இறையாற்றலே நம் மீது உள்ள அளப்பரிய கருணையினாலே இதையெல்லாம் உண்ணும் உணவை 7 தாதுக்களாக மார்க்கிறது, உதவுகிறது. இதனுடைய தன்மைக்கு முரண்படாமல் வாழுவதுதான் தெய்வ வழிபாடாகும். அப்போ இந்த ஆணைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அப்ப இறைவன் வேற, இறைவனுடைய சக்தி வேறையான்னா, இறைவனுடைய இறைமை குணங்களுக்குத்தான் பேரு சக்தின்னு பேரு. நீரிலிருந்து குளிர்ச்சியோ நெருப்பிலிருந்து வெப்பத்தையோ எப்படி பிரிக்க முடியாதோ, அப்படி சிவத்தினின்று சக்தியையும் சக்தியினின்று சிவத்தையும் பிரிக்கவே முடியாது. இத சாமிஜியே சொல்றாங்க. சிவமெனும் பூரணத்தை வெளியென்றே உணர்வீர், சிறப்பான அதன் இயக்க ஆற்றல் அறிவாகும். சிவத்தினிடம் முதல் இயக்கம் சீர்மை பெற்ற விண்ணாம். சித்தரெல்லாம் இதை சக்தி என்றார். அந்த சக்திக்குள்ளே சிவம் அமர்ந்து விளையாடும் சிறப்பதே பேரண்டம். சிற்றுருவாய் பிறப்பு இறப்பிடை வாழ்வதுவே உயிர்கள். எந்த உயிரா இருந்தாலும் சிவமறியும் பேரறிவை பெற்றவனே மனிதன். மனிதனுடைய சிறப்பு என்ன? சிவமறியும் பேரறிவை பெற்றவன் சிந்தனையால் உணரும் வரை சிதறும் மனம் மாயை. இதை
அடிப்படையாக வைத்துத்தான் சிவத்தினின்று சக்தி தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப சிவம் சக்தியோட சேர்ந்து பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறதுனால சிவம் தான் தந்தை, சக்தி தாய் இப்படின்னா சொன்னாங்க. சிவம் என்பது ஆணோ பெண்ணுனோ சொல்லவே முடியாது. இதுதான் ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் அருமையா இருக்கும். நைவ ஸ்திரீ ந புமானேஷ ந சைவாயம் நபும்சக. ஈசன் ஆண் அல்ல, பெண் அல்ல, அலியும் அல்ல. எத்திய சரீர மாதத்தே தேன தேன சயுஜது. எந்த சரீரத்தை எடுக்கிறாரோ அச்சரீரமாக அதுவாகவே மிளிர்கிறார்னு சொல்லு. இது தமிழ் வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அவன் என்பதுவுமன்றி அவள் என்பதுவுமன்றி அதுவென்பதுவுமன்றி எழில் கொடலாவும் மாறுநிலை அறியாதபடியே. அப்போ என்றைக்கு சிவம் உண்டோ அன்றைக்கே சக்தியும் உண்டு. இதை பிரிக்க முடியாது. இதுதான் திருவிளையாடல் புராணத்துல பண்ணும் இன்னிசையும் நீரும் தன்மையும் பாலும் பாலில் நன்னும் இன்சுவையும் பூவும் நாற்றமும் மணியும் அங்கேள் வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டு இருந்தால் ஒத்தது அண்ணலும் உலகம் ஈன்ற அம்மையும் இருந்ததம்மா. இறைவன் வேற, இறைவனுடைய ஆற்றல் வேறையா? இல்ல, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இது வேற, அது வேற இல்ல. இது நமக்கு புரியறதுக்காக காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்த நாரியாம். தமிழ் பண்பாட்டுல சுத்த வெளிய சிவம்னு சொன்னாங்க. அதன் இயக்கமாகிய விண் என்ற அலைநிலையை சக்தின்னு சொல்றாங்க. அவர்களுக்கு பிறந்த குழந்தை காந்தத்தை காந்தன் என்ற இன் வைத்து அவரே பேராற்றல் உள்ள தெய்வம். அவருக்கு 6 தலைகள் இருக்கிறது. அதான் ஷண்முகம். ஷட்டுனா 6ன்னு பேர். அவர் சிவன் சக்தி இருவருக்கும் பிறந்த பிள்ளை என்று மறைமுகமாக விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த காந்தத்துக்கு மிஞ்சிய ஆற்றல் கிடையாது. இதைத்தான் சாமானிய மக்கள் கூட சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணிய சாமிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த மறைபொருள் விளக்கமாக காந்த தத்துவத்துல சாமி சொல்றாங்க, காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்த நாரியாம் காட்டானாம் அரூபமும் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்றுணர்ந்தோல் 8 2 என்றனர். தமிழ்ல 8ன்னா ஆ, தமிழ் எழுத்துக்கள்ல ஊ போட்டா 2. இது ஆ ரூபம், உ ரூபம், அரூபம் உருவம் என்றனர். கடவுள் உயிர் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்திலே. இதைத்தான் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் எழுத்துக்கள்ல ஆனா 8 ஊன்னா 2ன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த 8 2ன்னு தெரியாதவன்னு சாதாரண வழக்குல கூட சொல்றாங்க. இந்த சிதம்பரம் திருப்புகழ் ஒரு பாட்டு இருக்கு. 8 2ம் அறியாத என் செவியில் 8 2ம் இதுவாம் லிங்கம் என 8 2ம் வெளியா மொழிந்த குரு முருகோனே. இந்த ஆ என்ற அரூபமான நிலையை நாடி ஊ என்ற உயிர் எழுச்சி பெற்று இறுதியிலே இம் என்ற மௌனமாக முடிகிறது. இதைத்தான் அகார உகார மகாரம் ஓம் ஓம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அந்த பாடல்ல விளக்கமா சொல்றாங்க சாமி. ஒரு தடவை பார்க்கலாம். காந்தம் சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்த நாரியாம் காட்டானாம் அரூபமும் காணுகின்ற உருவமும் காந்த ஆற்றல் என்றுணர்ந்தோர் 8 2 என்றனர். கடவுள் உயிர் சேர்க்கையே காந்தம் என்ற கருத்தையே. காந்தமதை குண்டலினியாய் காட்டினார் அகத்தவம். கான் உருவம் ஒலி ஒளி கருது சுவை மனம் மனம் காந்தமதன் மாற்றமே கவர்ச்சி தள்ளல் இரண்டதே காந்தமதன் உட்பொருளே கடவுள் வேதம் மறைபொருள். ஆக சக்தி ஒன்றுதான். அது பலவாறான பக்குவங்களுக்கு ஏற்ப பலவாறான பேதங்களை உடையதாக இருக்கிறது. அப்ப சிவம் இத்தனை பேதங்களாக சக்தியாக மாறினாலும் தான் மாற்றம் பெறாமல் நிர்விகாரியாக நிற்கும். இதெல்லாம் எதனால் நடந்தது? உயிர்கள் மேற்கொண்ட அன்பும் கருணையுமான உயிர் கருணையினால். உருமேனி தரித்து கொண்டது என்றாலும் உருவிறந்த அருமேனி அதுவும் கண்டோம். உருவம் அருவம் அரு உருவான போது திருமேனி உபயம் பெற்றோம். அருவம் உருவம் அரு உருவம் செப்பிய மூன்றும் நந்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் விளைவுதானே. இந்த வினை நீங்கி ஆன்மா உய்வு பெற வேண்டும் என்ற கருணையின் விளைவுதான். இந்த அரூபம் ரூபம் ஒரு அரூபத்தை தான் சாமிஜி நமக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. அருவம் எனும் பூரண தத்துவம் ஒன்றாகும். அதனுடைய பரிணாமம் கோடா கோடி உருவங்கள் என்ற தத்துவம் மற்றாகும். உருவத்தும் அருவத்தும் தொடர்பாய் நின்று இருநிலையும் உணர் 3ஆம் தத்துவம்தான் இயற்கையின் சிகரம் எனும் அறிவு ஆகும். கரு உருவில் அருவ உருவ சிறப்பை கண்டறிந்த மனிதனே ஆதி அந்தன். இப்படிப்பட்ட இந்த உயர்நிலை வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த அறிவின் அகநோக்கு பயணத்தை அடைவதற்குத்தான். ஆன்மீக துறை என்ற அகல வழி பாதையிலே அடி வைத்து மேன்மேலும் முன்னோறி போகுங்கால் அறிவு பெறும் அனுபவங்கள் வியப்பாகும், இனிமையாகும். ஆன்ம ஒளி சுடர்விட்டு உள்ளுணர்வு பேராகும்.
ஊன் உருவமான உடல் ஊர்தி இதனோட உயிர் என்ற சுக்குமமே நான் என்ற உணர்வு வரும். ஊன் உருவமான உடல் ஊர்தி இதனோட உயிர் என்ற சூக்குமமே நான் என்ற உணர்வு வரும். ஒடுங்க ஒடுங்க காணும் உண்மையோ அறிவதுவே. ஒடுங்கினால்தான் உணர முடியும். உயிரிலிருந்து ஓங்கி எழுந்து உடல் உலகம் வெளி விரியும். நான் அதுவே இருப்பு நிலை மெய்ப்பொருள் தெய்வம் எனும் நன்முடிவு விளக்கமாகும். அந்த முழுமுதற் பொருளே நல் ஒழுங்காற்றலாய் நல்லுணர்வாய் அறிவறியும் நல்லூற்றாய் திருவருளாய் நல்லின்ப வெள்ளமாய் தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது. வேறு எல்லா இன்பங்களும் இன்பம் 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 இன்பத்திற்கோல் எல்லை காணில் இன்பத்திற்கோல் எல்லை காணில் துன்பம் 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 என்று சலித்து விடும். இந்த தேன் பொழியும் பேரின்பம் திகட்டாது சலிக்காது. இதை உணர்ந்து விட்டால் திருத்தங்கள் எண்ணம் சொல் செயல்களிலே மலர்ந்து வரும். வெளியிலிருந்து யாரும் திருத்த வேண்டியதில்லை. சேஞ்ச் இஸ் இன்டர்னல். செருக்கு ஒழிந்து தான் அடுங்கி தெய்வ நிலை எங்கு எதிலும் திருவருளின் காட்சியாம். வெளியில பார்க்க வேண்டியதில்லை. திரும்புங்கள் உட்புறமாய். இந்த உயர்ந்த போதனையாகிய ஞான நெறி. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக உமையாள் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா நம்ம இந்த உடல் எடுத்திருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்காம அப்படி இருக்கிறது பயன் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்ப உடல் எடுத்து அதை அந்த இறைவன் தான் நம்ம உடலை வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்களாங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் ஐயா, அவன் அவள் அது மூன்றுமே ஒன்று, அது இறைவன் அப்படிங்கிறாங்க ஐயா. அது ரெண்டுமே எனக்கு விளக்கம் வேணுங்க ஐயா. இல்ல இல்லம்மா. சரிங்க. சாமிஜி என்ன சொல்றாங்கம்மா, எதற்கு பிறந்திருக்கிறோம்? உடல் எடுத்த பயன் என்னது? வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தோம், இல்லைங்களா? அப்படித்தானே சொல்றாங்க. இப்ப வினை ஏற்கனவே தீவினை செய்திருக்கிறோம், அதை அனுபவிக்கத்தான் உடல் எடுக்கிறோம். என்ன மாதிரியான வினை செய்திருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி உடல், அதற்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை, அதற்கு தகுந்த மாதிரி உறவுகள், செயல் விளைவு தானுங்களே. ஆமா. அப்ப அதை நீக்கத்தான், வினையை நீக்கத்தான் வந்திருக்கிறோன்ற விழிப்பு நிலையே இல்லாதனாலதான் வினையை சேர்த்துக்கிட்டே போறோம். அதனாலதான் பிறவி தொடர் அறுபடுறதே இல்லை. வினைப்பதிவை போக்காமல் வீட்டை அடைய விரும்புதல் முடியாது, இல்லைங்களா? இது எங்கேயாவது ரெக்கமெண்டேஷன் போய் நம்ம வினைப்பதிவை நீக்கிக்க முடியுமா? தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை போக்க தவிர்க்க பொருள் செல்வாக்கு புலனாகாது உணர்வீர். நாம் மாற்று செயல் செய்து தவம் செய்து வினை தூய்மை மன தூய்மை பெற வேண்டும். அதைத்தான் சாமி சொல்றாங்க. உடல் எடுத்த பயன் அதுதானே. இந்த அவன் அவள் அதுன்றது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை எப்படி சொல்லலாம்? எவ்வளவோ விஷயங்களா பிரிச்சு சொல்லலாம். அவன்னா ஆண்பால், அவள்னா பெண்பால், அதுன்னா ஒன்றன் பால் தானுங்களே. அந்த பிரபஞ்சத்தை குறிக்கிற சொல் பிரபஞ்சம்ன்றதுக்கு அவன் அவள் அது எனும் அவை அப்படின்ற சொல்லால மெய்கண்டார் சொல்லியிருக்காங்க. சிவஞான சித்தியார்ல ஒருவனோடு ஒருத்தி ஒன்றுன்னு சொல்றாங்க. அது பிரபஞ்சத்தை குறிக்குவதற்கான சொல்லு, குறிப்பு சொல்றது. சரிங்களா? எல்லாம் இணைந்தது பிரபஞ்சம் அப்படி அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா. பிரபஞ்சம் யூனிவர்ஸ்னா என்னதுமா? ஜடப்பொருள் உயிர் பொருள் தானுங்களே. ஆமா. ஜடப்பொருள் எல்லாத்தையும் அதுன்னு சொல்லிட்டாங்க, உயிர் பொருளை அவன் அவள்னு சொல்லிட்டாங்க. ஆமா. அது அந்த காலத்துல சமயத்துல படைத்தான், படைத்தல் காத்தல் அழித்தல்னு சொன்னாங்க. சாமிஜி என்ன சொல்றாங்க? பரிணாமம்னு சொன்னாங்க. ஒன்றேதான் எல்லாமாகவும் ஆகியது. சுத்தாத்வித கருத்து இது. சரி சரி சரி. வாழ்க்கை நன்றியம்மா. நன்றியம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா.
வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, எல்லைக்குட்பட்ட ஆத்மா எல்லைக்கு அப்பாற்பட்ட பரமாத்மாவே கிட்ட போகுது, அதுக்கு குரு தேவைன்றீங்க. நம்ம எல்லைக்கு உட்பட்டு தான் நம்ம ஆத்மா இங்கேதான் இருக்குமா? அது அம்மா, எல்லைக்கு அப்பாற்பட்டு பரமாத்மா கிட்ட போனோம்னா ஒரு குரு தேவைன்னு சொன்னீங்க. பரமாத்மா எங்கேயோ இருக்கிறாருன்னு ஏமா நினைக்கிறீங்க? ஆஹ் கங்கைக்கு போனீங்க, காவேரிக்கு போனீங்க, உம் அங்க இருந்து வீட்டுல எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்கணும்னு தீர்த்தம் எடுத்துட்டு வந்தீங்க சொம்புல. ஆமா. அந்த தீர்த்தம் வேற, இந்த தீர்த்தம் வேறயா? இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, அதுதான் இதுதான் அது. அப்படி எல்லை இல்லாத பரம்பொருள் தான் இதுவாக மாறி இருக்கிறதுன்னு நம்ம சாமிஜி சொல்றாங்க இல்லைங்களா? உலகமாக உயிர்களாக வந்திருக்கிறதுன்னு சொல்லி. அது நம்ம அப்படி நினைக்காம குறையறிவாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லைக்கு உட்பட்டதாகவே இறைநிலையில் இருக்கிற வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம்ன்றது இறைநிலையின் தன்மைன்னா, இறைநிலையின் தன்மாற்றமா இருக்கிற எல்லாத்திலும் அந்த தன்மை இருக்குதானே? நாம அதை உணராதனாலதான் நமக்கு துன்பம்னா வேற யார்கிட்டயாவது போய் கேட்கலாமா? வேற யாராவது உதவுவாங்களா நமக்கு? இன்னைக்கு காலையில இருந்து நம்மளை யார் யாரெல்லாம் தொந்தரவு பண்றாங்க, என்னைக்குதான் எனக்கு தீர்றதுன்னு நினைக்கிறோம். இறைநிலையே தானாக உணர்ந்துட்டா உடனே ஆசிரமம் வைக்கிறது இல்ல, எல்லாமே இறைநிலை. அப்ப யாருக்கு துன்பம் செய்தாலும் இறைநிலைக்கு தான் துன்பம் செய்யறோம், யார் துன்பத்தை போக்கினாலும் இறைநிலைக்கு தான் உதவி செய்யறோம். அதான் இரண்டு ஒழுக்க பண்பாடு. அப்ப இறைநிலையே தானாக இருக்கிற ஆற்றலை உணர்ந்துட்டா, அதான் ஜீவன் சிவன் சொல்றோம்ல, சா போட்டு மேல ஒரு இழுத்தா சிவன், அது தலையில சுழிச்சிட்டா சீவன். சீவன். ஆமா, நம்ம தலையில சுழி இருக்கு, தலை எழுத்து, களங்கங்கள், வினைப்பதிவெல்லாம் இருக்கு. இந்த வினைப்பதிவெல்லாம் அழிச்சிட்டா கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். நம்ம கடவுளை போய் எங்கேயோ காஞ்சிபுரம் கோயில்லையோ மதுரை கோயில்லையோ அப்படின்னு இல்ல, அங்க வெளியில் இருப்பதுதான் உள்ளே இருக்கிறது. சரிங்களா? அது கடவுள்னா நம்ம உருவத்துல மட்டும் பாக்குறது இல்லம்மா, உருவத்திலையும் இருக்காங்க, உணர்வாக, அறிவாக. நீங்க வடிவம் சொல்றாங்க இல்லம்மா, சாமிஜி என்ன சொல்றாங்க? அறிவாக எப்படி இருக்கிறது? ஜட பொருள்ல 3 நிலையில இருக்கு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே என்னது? இறைநிலை தானே. இப்ப யார்கிட்ட கோச்சிக்கிறோம்? இறைநிலை கிட்ட தானே கோச்சிக்கிறோம். நம்ம உடம்பு இறைநிலை கொடுத்தது தானே. நமக்கு ரொம்ப அன்பா ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா அந்த பொருளை நம்ம வேஸ்ட் பண்ணுவோமா? அப்படி நம்ம மிஸ்யூஸ் பண்ணோம்னா அவங்கள நம்ம அன்பை மதிக்கலன்னு தானே அர்த்தம். அப்ப இறைநிலை அன்பும் கருணையுமா இந்த உடலை கொடுத்திருக்குன்னா அதை நம்ம சரியா பயன்படுத்தாம 5 அளவு முறை மாறி மீறி பயன்படுத்தினா இறைநிலையை நம்ம மதிக்கல அப்படின்னு தானே அர்த்தம். அப்புறம் நான் எந்த தப்புமே பண்ணலையே, நோய் வந்துருச்சேன்னா இறைநிலையின் இயக்க ஒழுங்குக்கு மாறி நடக்கிறோம். அதுதான் சாமி சொன்னாங்க. இப்படி பாத்தீங்கன்னா செயல்கள் எல்லாம் சிவ பூஜையாகும், யாரை பார்த்தாலும் இறைவனாகவே பார்க்கலாம். நம்ம ஆற்றலை உணர்ந்துட்டா, ஒரு பாட்டுல கூட சாமி சொல்லியிருப்பாங்க, ஒருவருக்குள்ளேயும் 100 பேருக்கு உதவக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு காலையில எழுந்து உடற்பயிற்சி பண்றோம், தவம் பண்றோம், காயகல்பம், இன்னைக்கு யாருக்கு என்ன உதவி செய்யலாம், யாருக்கு நல்லது பண்ணலாம் அப்படி நினைச்சா எதிர்பார்க்கறதுக்கே ஒண்ணும் இல்லைங்களே. மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம். எப்போ? மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம். யார் ஒருத்தர் மற்றவர்களை எதிர்பார்க்காம கையேந்தாம இருப்பாங்க? மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்ந்தவர்கள் மற்றவரை எதிர்பார்க்க மாட்டாங்க, கையேந்த மாட்டாங்க. இன்னொன்னு, வெளியில இருந்து கேட்டு பெறுவதற்கே எதுவும் இல்ல, எல்லாமே இறைவன் கொடுத்திருக்கிறாரு. நீங்க பாருங்க, பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த தன்முனைப்புன்னு ஒண்ணு விட்டுணும். நான் செய்யறேன், எனக்கு நடக்குது, எனக்கு பொறுப்பை உணர்ந்து செய்யுங்க. எல்லாம் செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கைன்னு சொன்னாங்க இல்லைங்களா? ஆமா. என்ன பிரச்சனைனா, நான் செய்யறேன், அந்த தன்முனைப்பை விட்டுட்டா போதுமா, எல்லாமே நல்லதாவே தான் இருக்கு, நல்லதுதான் இருக்கு. ஆமா, நீங்க அப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணம் தானே. நன்றிங்கய்யா. போன வாட்டி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் 12 திருமுறைகள் பத்தி கேட்டிருந்தேன். அது படிமான்னு நீங்க, நான் டெய்லி படிக்கல, ஆனா பாட்டா கேக்குறேன். படிமான்னு சொல்லலம்மா, என்ன சொல்ல, நீங்க அது படிச்சா புரியலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. படிச்சா புரியலன்னா இது படிச்சாதான் படிக்கலன்னா இல்லம்மா,
ஆ. 12 திருமுறை படிக்கிறேன்னு சொல்றீங்க, நல்லது. அது படிக்கலைன்னா வேற என்ன படிப்பீங்க? சைவ சித்தாந்தம். இல்லம்மா, வேற ஏதாவது உதவாதது தானே படிக்க போறீங்க. ஆமா ஆமா. ஆமா, அந்த நேரத்துல வேற பதிவு வரதுக்கு நல்ல நூல்களை படிங்கன்னு சொன்னேன். அது ஆ, நான் படிக்கிறேன், நீங்க படிக்கிறேன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. புரியலன்னு சொன்னீங்க. மண்டையில ஏறலன்னு. மண்டையில ஏறலன்னு சொன்னோம். நம்ம செய்யறதெல்லாம் புரிஞ்சே செய்யறோமா? செல்போன்ல பாக்குறது, செல்போன் பாக்குறது கேக்குறதெல்லாம் புடிச்சே செய்யறோமா? புரிஞ்சே இல்ல செய்யறோமா? இல்ல. ஆமாமா, நல்லதை செய்யுங்க. அதான் சொன்னாங்க, ம், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல், அதற்கு ம். உள்ளதை உணரணும். தொடர்ந்து செய்யுங்க. பாட்டை ஆ, கேளுங்க. கேட்கறது மட்டும் இல்ல, ம். அதுல ஒரு, நீங்க அந்த திருமுறை எல்லாம் படிச்சீங்கன்னா அதுல ஒரு வார்த்தை வருது தானே, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பொருள் சொல்லுவார். உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. அதுல அப்படித்தானே வருது, நல்லிருளில் ஆமா. நல்லுரிலில் நட்டம் பயின்றாடும் நாதனே. நாதனே. அதான் சுத்தவெளி இருளாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க. நீங்க படிக்க சரி. படிக்க படிக்க உணர்ந்து செஞ்சீங்கன்னா என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு நல்ல தவம் வந்துடும், கவலைப்படாதீங்க. ம். நன்றிங்க ஐயா. வாழ்க நான் உங்களால வளமுடன். நான் இப்ப அது படிக்க ஆரம்பிச்சிட்டேன். செய்யுங்க செய்யுங்க, அப்படியே கடைபிடிங்க, சரியா போயிடும். ஓகேம்மா, ஆ, சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன், வளமுடன் அம்மா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளம். அடுத்ததாக பார்த்த சாரதி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி from வாழ்க மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நீங்க சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா உங்களுடைய உரை கேட்டது. சந்தோஷங்க. அருட்தந்தையின் வழியில் அருளுரை கேட்கவும் அல்லது வழங்குதல் ஆன்ம தூய்மைக்கு நன்றி நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாங்க. ஸோ என்னுடைய வினா பொதுவான வினா. சரிங்க. அருட்தந்தையினுடைய கருத்துக்கள் இதில் உரையை ஒட்டி அந்த வினா ஐயமில்லை, மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. நீங்க முதல்ல நிறைய படிச்சிருக்கீங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படிங்க இவ்வளவு நேரம்? உங்களுடைய மெயின் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு ஒண்ணு. அடுத்து இப்ப சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் உயிர் உணர்வு எனும் அகத்தவத்தை பெற்ற பிறகு சைவ சித்தாந்தத்திலே இவ்வளவு ஆழமான ஆராய்ச்சியா, இல்ல அந்த ஆராய்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு உயிருணர்வு எனும் அகத்தவம் கிட்டியதா? அதன் பிறகு முன்னாண்டு பின் அந்த உங்களுடைய மனோநிலை எப்படி? உயிருணர்வு பெறாதவர்களுடைய அந்த சைவ சித்தாந்தத்திலே இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கணிப்பு உங்களுடைய பார்வையிலே தெரிந்து கொள்ளலாம் என்று. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு விஷயத்த ஒழுங்கா படிச்சா இன்னொன்னுக்கு போக வேண்டியதுல தானுங்களே. அப்ப நான் சரியா படிக்கல போல, அதனால அப்படி படிச்சேன்னா இன்னும் தெரியல. நான் படிச்சேன்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. எதையாவது இதெல்லாம் அமைஞ்சது. வீட்டுல அப்பா அம்மா ஆசிரியர்கள்ங்கய்யா, அதனால அது படிப்பு டிசிப்ளின்றது அப்படி இயல்பாவே வந்துடுது. அது ஏதோ அமைஞ்சதுங்கய்யா அந்த மாதிரி. அப்புறம் ஆமாங்க பெரியவங்க ஏதாவது நீங்க அப்படி எல்லாம் பாராட்டினா அது எங்க அப்பா அம்மாவுக்கு தான் போய் சேரும். எனக்கு நான் ஒன்றும் சும்மா பொம்மை, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ், அவ்வளவுதான். அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கவங்க பெரியவங்க, குருநாதர்கள், அவங்க தான். மற்றபடி ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் கரெக்டாவாத பார்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அதற்கு ஏதாவது பயிற்சிகள் செய்துக்கிறோம், அவ்வளவுதானே தவிர சைவ சித்தாந்தம் என்பது வந்த பிறகு படிச்சனா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப்ல வந்தது தான். நம்ம பிறந்தது குடும்பத்துல, பிறக்கும் போதே குருமார்கள் குடும்பம் தான். அதனால இது நினைவு தெரிஞ்சனால இதெல்லாம் காதல கேட்டு வளர்ந்தது தான். இந்த பாடல்கள்லாம் 7வது 8வதுக்கு முன்னாடி படிச்சது தான். அதுக்கு ஒரு பாடல் மனப்பாடமா சொன்னா எங்க அப்பா 1 பைசா கொடுப்பாங்க, இன்ஸ்பிரேஷன், நீ படிச்சு மனப்பாடமா சொல்லணும் அப்படின்னுட்டு. அது 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 உடன் பிறந்தவங்க எல்லாம் ஒரு பாட்டு படிச்சா 10 பைசா கொடுப்பாங்க. சோ அதுக்கு அவங்க 5 பாட்டு படிச்சா 50 பைசா வாங்குவாங்க ஒரு நாளைக்கு. நான் 50 பாட்டு படிச்சாதான் 50 பைசா வரும். சோ அப்போ ஒன்னும் பொருள்லாம் தெரியாது, அப்படியே படிச்சதுதான். அப்புறம் வர 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 மகான்களுடைய அந்த அருள்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதுதான் சின்ன வயசுலயேங்க இளமையில் கல் நல்ல விஷயங்களை போட்டு வச்சிட்டோம்னா, சாமி சொல்றாங்க இல்லைங்களா, நம்பிக்கை விளக்கம் முழுமை பேருன்னு சொல்லி. அது வேற அப்படின்னு இல்ல, அது நம்ம செஞ்சு நம்ம நினைச்சு ஒண்ணு செஞ்சோன்றதுக்கு எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியலைங்க. குருமார்கள் அப்படியே கூட்டிட்டு வந்தாங்க. முதல்ல வாரியார் சுவாமிகள், அவங்கதான் குருமார். அவங்க சொற்பொழிவு கேட்டு 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 அதேதான் உயிர். அது அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன். காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்கும் 93ல அவங்க மகாசமாதி, 93ல சாமிஜி தீட்சை எடுத்துக்கிறோம். அப்புறம் இது மாதிரி குருமார்கள் தாங்க, அதுதான். அதனால சித்தாந்தம் வேற மனவளக்கலை வேறன்னு நினைக்கலைங்க.
இப்ப நம்ம சொன்னதுல அந்த பாடல்களுக்கு சாமிஜி எங்கேயாவது வேறுபாடு இருக்கா பாருங்க. இல்லங்க ஐயா. நம்ம வலிந்து எதுவும் சொல்றது இல்ல. அந்த பாட்டு படிச்சா அப்படித்தானுங்களே தெரியுது. இப்போ இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி ஒரு கோடு போட்டா படிக்காதவங்க கோடுன்னு சொல்றாங்க, படிச்சவங்க எல்லுன்னு சொல்றாங்க. அப்படித்தானுங்களே. அப்ப சித்தாந்தம் அதுல உயிர் உணர்வு அப்படின்னா ஆன்மா அதுதானுங்களே இருக்கு. அதனால நம்ம ஒன்னும் முயற்சி பண்ணி ஒன்னும் சொன்னோமானா அப்படி ஒன்னும் தெரியலங்க. அது ஆரம்பத்துல சாமிஜி கிட்ட பயிற்சி எடுத்துக்கிற காலத்துல இருந்தே அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். மனவளக்கலையை நான் அப்படித்தான் புரிஞ்சு கொள்றேன். சாமி சொல்லியிருப்பாங்க இல்லைங்களாங்க, வேதாந்தத்துல இருக்கிற குழப்பங்கள், சித்தாந்தத்துல இருக்கிற குழப்பங்கள் எல்லாத்தையுமே சாமிஜி வந்து எளிமைப்படுத்தியிருக்காங்க. மனவளக்கலையை படித்தால் உலக தத்துவங்கள் அனைத்துமே விளங்கும். நன்றிங்க, நன்றிங்க. உரையாடல் இல்லைங்க சாரி, மனவளக்கலையின் சிறப்பு அதுதாங்கய்யா. நம்ம என்னன்னா, அது இப்ப நம்ம டிப்ளமோ எம்எஸ்சி சிலபஸ் எல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அது மூத்த பேராசிரியர்களே சொல்லுவாங்க 10% கூட இல்ல. சாமிஜி நூல்களை, அவர்கள் எழுதியிருக்கிற பாடல்களை உணர்ந்து திரும்ப திரும்ப படித்தாலே அதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நேத்திக்கு படித்தது இன்னைக்கு படிச்சு பாருங்க, அது இன்னொரு மாதிரி புரியும். நம்ம அனுபவம், அறிவு மேம்பட மேம்பட அது நல்லா புரியும். அதை படிச்சா தவம் மேம்படும். சாமிஜி கருத்துக்கள் ரொம்ப அற்புதமானதுங்க. அதுக்கு வரம் நமக்கெல்லாம் அது கிடைச்சிருக்கிறது வரப்பிரசாதம். நன்றிங்க, நன்றிங்க. இந்த உரையாடலை ஒட்டி ஒரு சிறிய வீணா, நீங்க குழந்தை பருவத்துல பெற்றோர்கள்லாம் பாடல்களை சொல்லி கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி நாங்க வந்து குழந்தைகளுக்கு எப்படி இந்த பாடல்களை எல்லாம் வந்து அவங்களுக்கு அவங்க விரும்புறாங்களோ விரும்பலையோ அவங்களுக்கு ஓதுவதை பழக்கப்படுத்திக்கு விடலாமா அப்படின்னு ஒரு வேணாங்க ஐயா. நிச்சயமாங்க ஐயா. அது ஒரு வயசு வந்த பிறகுதானே தவம் சொல்லி கொடுக்குறோம். அப்ப அது வரைக்கும் நம்ம பேசாம விட்டோம்னா சோசியல் மீடியால இருக்கிறது தானே பசங்க பாக்குறாங்க. அப்ப அது தேவையற்ற பதிவு தானுங்களே. தேவையற்ற அத இளமை நோன்பு என்பது சாமிஜி அழகா சொல்லுவாங்க. குறையறிவுடையோர்கள் குறுகிய நோக்கங்கள், குறையறிவோர் வாழ்க்கையிலே குறுகிய நோக்கங்கள், முனைந்தறிவு முழுமை பெற பக்தி நெறி வேண்டும். இந்த மகான்கள் சொல்லி இருக்கிறப்ப அது என்னன்னா மூட நம்பிக்கையா சொல்லாம நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சதே கொடுக்க முடியுங்களா? இது ஒரு கரிக்குலமாவே அந்த காலத்துல அரண் செய்ய விரும்பு, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், இது எல்லாம் நம்ம என்ன சாதாரணமா நினைக்கிறீங்க? இல்லவே இல்லைங்கய்யா. இது எல்லாமே ஆத்தி சூடி, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அகத்தாய்வு, இறை தத்துவங்கள் அத்தனையுமே அதுல இருக்கு. என்னன்னா அதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பொருளோட, நமக்கே பொருள் தெரியல, அதுதான் பிரச்சனை இல்லைங்களா? கரெக்டுங்க. அது நாம கொஞ்சம் ஆக்சுவலா நம்ம வளர்ந்த காலத்துல அதை படிப்பதற்கு பள்ளிகளிலே தமிழ் வழி கல்வியிலே படிப்பதற்கு அந்த ஊரோட வாழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள். எங்களை போன்ற புலம்பெயர்ந்தவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சவால். அவர்களுக்கு வந்து ஒரு பெற்றோராய் இருந்து இதை வந்து தினமும் நேரம் ஒதுக்கி அவர்களுக்கு இதற்கான கல்வியை நம்ம வழங்குறதுல வந்து கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நிச்சயமாங்க. அந்த நோக்கத்துல இந்த கேள்வியை கேட்டேங்கய்யா. கண்டிப்பாங்க. அதாவதுங்கய்யா, இப்ப நம்ம வாழ்ந்த காலத்துல இவ்வளவு டைவர்ஷன்ஸ் கிடையாது. சோசியல் மீடியாவோ டெக்னாலஜியோ இவ்வளவு வளர்ச்சி கிடையாது இல்லைங்களா? அப்ப அதனால நாம எல்லாம் ஒழுங்கா இருந்தோம்னு சொல்றதே ஒரு பெருமை கிடையாது. இந்த காலத்து குழந்தைகளுக்கு வசதிகள் நிறைய இருக்கு, அதே சமயத்துல வழி தவறர்களும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த பெற்றோர்கள் இதுக்குதான் நம்ம அருட்காப்பு, குருமார்கள் கருணை எல்லாமே காலத்துக்கு ஏற்ப தகவல் அமைச்சு போயிடுங்கயா. நம்மை விட ரொம்ப அழகா சிந்திக்கிறாங்க பசங்க. அந்த அன்பும் கருணையுமா நம்ம சொன்னா நல்லதுதான் சொல்றாங்கன்ற அந்த நம்பிக்கையை பெற்றவர்கள் சொல்லி கொடுத்தா போதுங்க. நம்மளுடைய அடுத்த ஜெராக்ஸ் தானங்களே குழந்தைங்க. நிச்சயமா. ஆமா. இதற்கு மேல குழந்தை பெற வாய்ப்பு இருக்கிறவங்க, இனிமேல் வாழ்க்கையை தொடங்குறவங்க, நாம் தூய்மை பெற்றால் தான் குழந்தை எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் உணர்ந்து செய்யணும். அதுதாங்க. நீங்க முயற்சி நல்லா இருக்குங்க, அற்புதமா இருக்கும், சொல்லிக் கொடுங்க. நன்றிங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சபரிஷ் சுந்தர வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன பதில இருந்து ஒரு ஃபாலோ அப் குவெஸ்டின். அதாவது தமிழ், நான் சில பேரை நான் பார்த்திருக்கேன், ரொம்ப பெரிய அறிஞர்கள், அவங்க வந்து தமிழ் வழி கல்வியில படிச்சவங்க ரொம்ப அறிவாளியா இருக்காங்க ஐயா. கொஞ்சம் இங்கிலீஷ்ல படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குது, ஐடி கம்பெனில பீட்டர் விட்டா கூட, பட் வந்து மெயினா அவங்க தமிழ் வழியில படிச்சவங்க ரொம்ப அறிவாளியா உணர்வோட இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ மகரிஷியை பத்தி இவ்வளவு பேர் பிஹெச்டி இவ்வளவு படிக்கிறாங்க இல்ல எந்த இதுனாலும், பட்
அவர்லாம் ஒன்றும் பெருசா யூனிவர்சிட்டி படிச்ச மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. பட் அதுதான் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை ரெண்டு பத்தி கேட்கலாம். ஐயா சாமிஜி கிட்ட கேள்வி கேட்டாங்கய்யா, விச் யூனிவர்சிட்டி ஸ்டடிடுன்னு. அதுக்கு சாமிஜி சொன்னாங்க, ஐ ஸ்டடிட் இன் தி சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ்னு சொன்னாங்க. யூனிவர்சிட்டின்னு. ஏட்டறிவு அது தேவைதாங்கய்யா. தமிழ் மொழின்றதை விட தாய்மொழி கல்வின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்தந்த மொழியில அப்படி உணர்ந்து படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அது தமிழ் மொழியில பாப்பா, மத்த மொழியில படிச்சா குறவுன்னு நினைக்க வேண்டாம். சாமிஜி சொல்லுவாங்க, இந்த தத்துவங்கள் எல்லாம் தமிழ் மொழியில இருக்குது. அந்த தமிழ் மொழியை நாம் பேசவும் படிக்கவும் பெற்றவர்களே பாக்கியம் பெற்றவர்கள் தான் சொல்லுவாங்க. எங்க அப்பா தமிழாசிரியருங்கய்யா, அதனால எனக்கு அது இயல்பா வந்ததோ என்னவோ தெரியாது. வெளியில போய் படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் பெருசா படிச்ச மாதிரியும் ஞாபகம் இல்லை. எதற்குன்னா அந்த ஆர்வம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த ஆர்வம்னு வந்தா எல்லாமே கற்றுக்கொள்ளலாங்க. இப்ப அதுக்காக மற்ற மொழியில இலக்கணங்கள் இல்லை, இலக்கியங்கள் இல்லைன்னு இல்லை, கொஞ்சம் முயற்சி செய்தா வருங்கய்யா. சாமிஜி படிச்சதெல்லாம் அதாவதுங்கய்யா, நம்ம எல்லாம் சாமிஜி குருமார்கள் சொன்னதை ஓதி உணர்றோம். அவங்கெல்லாம் உணர்ந்து ஓதினாங்க. அவங்க படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்காக. அவங்கெல்லாம் தவம் பண்ணாங்கய்யா. பயிற்சிகள்ல இறை உணர்வு எல்லாமே நமக்கு உள்ளுணர்வா தெரியுங்கய்யா. வெளியில படிக்கிறது டியூஷனல் எஜுகேஷன், மனவளக்கலை இன்டியூஷனல் எஜுகேஷன். உள்ளுணர்வுன்னு சொல்றோம் இல்லைங்களா? நீங்க நல்ல பயிற்சி செய்யுங்க, நல்ல தவம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க சாமிஜி நூல்களை எடுத்து படிச்சு பாருங்க. ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தேவையா இருந்ததுன்னா அந்த நூல்கள்ல கண்டிப்பா இருக்கும். எத்தனையோ முறை அந்த மாதிரி அனுபவிக்கலாங்க. இது வெளியில சொல்லி ஒத்துக்க முடியுமான்னு தெரியலைங்க. அனுபவமா பெற்று பாருங்க, எல்லாமே தெரியும். யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுவோம், ஒரு 10 நிமிஷத்துல நமக்கு என்ன சந்தேகமோ அதற்கான விளக்கங்கள் வரும். நீங்க சாமி சொல்றாங்க இல்லைங்களா, உங்களுக்கு கேள்விகள் தேவை இருந்தால் பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கும், குறை வேண்டினால் நிறை கொடுத்து கொண்டே இருக்குங்க. இந்த படிக்கிறது எதுக்குன்னா, நம்ம வேற விஷயமான பதிவுகள் உள்ள போகாம நல்ல பதிவுகளா போட்டு வைக்கலாம் இல்லைங்களா? அத கொஞ்சம் செலக்டிவா படிக்கணும். படிக்கிறேன்னு சொல்லி கண்டதெல்லாம் படிக்கிறோன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இதான் நாலடியார்ல ஒரு பாட்டு இருக்கும், கல்வி கரையில கற்பவர் நாள் சில. எவ்வளவோ புத்தகங்கள் இருக்கு, மெல்ல நினைக்கின் பிணி பல. ஏகப்பட்ட நோய் வந்துருது இல்லைங்களா? அதுக்குள்ள உடம்புக்கு நோய் வருது, வாழ்க்கையில நோய் பண பிரச்சனை வருது. எங்க படிக்கிறது? அப்போ இந்த அன்னப்பறவை எப்படி பாலை விட்டுட்டு தண்ணீரை விட்டுட்டு பாலை மட்டும் குடிக்குதோ, அதை கொஞ்சம் தேவையில்லாததை விட்டுட்டு தேவையான ஞான நூல்களை மட்டும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்க, நல்லது படிக்கத்தான் வேண்டும். கற்க கசடற, கசட அறுவதற்காக கற்கணும். நல்லதுங்க, நல்லதுங்க, நல்லது. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குருவம்மாள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. போல ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. எங்களுக்கு நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல, நீங்க படிச்ச கவிதையில சாமிஜி கவிதை ஒண்ணுதான் எங்களுக்கு புரியுது, வேற எந்த கவியுமே புரியல. அம்மா அது புரிஞ்சா போதுமா, அதுலதான் எல்லாமே இருக்கு. ஆமாங்க ஐயா, நீங்க இவ்வளவும் படிச்சிருக்கிறீங்க, ஆனா எங்களுக்கு ஒரு கவிக்கு கூட அர்த்தம் தெரியல. அதுதான் சாமிஜி அர்த்தமா சொல்லிட்டாங்க. சாமிஜி இத சொல்றீங்க பாருங்க, அப்ப மட்டும்தான் எங்களுக்கு புரியுது. அதுக்கு தான் சொல்றேம்மா, நீங்க அவ்வளவு சொல்றதெல்லாம் கவலைப்பட வேணாம். சாமிஜியினுடைய பெருமையை சொல்றதுக்காகத்தான் மத்ததெல்லாம். ரொம்ப அற்புதமா. நீங்க உங்களுடைய வீட்டுல பிள்ளைங்களுக்கு எல்லாம் இதே போல ட்ரெயின் அப் பண்றீங்களா ஐயா? அம்மா நம்ம சொல்லி கேக்குறதுன்னு ஒண்ணு இல்ல இல்லைங்கம்மா, நமக்கு சாய்ஸ் இருக்கு. அதாவது ஆமா 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 படிக்கிறாங்க உங்களுக்கு ஹெரிடிட்டி பசங்க படிப்பாங்க. சொல்லாமையே ஏற்கனவே பதிவு ஆயிருக்கு. அப்படித்தாம்மா இருக்கும். அது கர்மயத்துல டிரான்ஸ்பர் ஆகும் இல்லைங்களா? ஆமா ஆமா, கட்டாயம் டிரான்ஸ்பர் ஆகும். ஏங்கய்யா ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்புன்னு சொன்னீங்க. ஆத்தி சூடின்னு அர்த்தமே எங்களுக்கு தெரியலங்கய்யா. ஆமா, ஆத்தினா திருவாத்தி மலர்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, ஆத்தி மலர். அந்த ஆத்தி மலரை சூடி கொண்டிருப்பவன் இறைவன். ஆத்தி சூடி, ஆத்தி மலரை சூடி கொண்டிருப்பவன். கொன்றைனா கொன்றை மலர், கொன்றைக்கு வேந்தன், கொன்றை வேந்தன். ஆமா அம்மா, அதெல்லாம் சித்தர் ஔவையார் எழுதிய நூட்கள். ஆமாங்கய்யா.
நீங்க அது ஏதோ வழக்கமா மனப்பாடம் பண்ண ஆமாமா பரவாயில்லம்மா, அது அர்த்தம் தெரியாது. புலவர்கள் படித்த அந்த அர்த்தத்தோட விட்டுட்டு இப்ப மகரிஷி சொன்ன தத்துவங்களை தெரிந்து கொண்டு திரும்ப அதெல்லாம் படிச்சு பாருங்க, எவ்வளவு பெருசு சொல்லி வச்சிருக்காங்க பசங்களுக்கு. நம்ம அது அந்த காலத்துல நீதி நூல் கொத்துன்னே அது இருக்குமா. நாமும் வெங்கடசாமி நாட்டார் அப்படின்னு அவங்க எழுதிய அந்த உரை, அந்த அந்த உரை. அம்மா சொல்லுங்கம்மா. நீங்க வந்து இப்ப இவ்வளவு சொல்லி இருக்கீங்கல்ல, ஆமாம்மா, இந்த புக்ஸ் எல்லாம், இதுக்குரிய புக்ஸ் எல்லாம் இப்ப கிடைக்குதுங்களா? அம்மா புஸ்தகங்கள் முதல்லையாவது புத்தகமா வாங்கணுமா. இப்போ இந்த இன்டர்நெட்னு ஒண்ணு வந்துருச்சு இல்லைங்களா, எல்லாமே கிடைக்குது. தமிழ் இணைய பல்கலைக்கழகம், தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, tamilvu.org, அதுல போய் லைப்ரரின்னு போட்டு பாருங்க, நாட்டுடைமையாக்கப்பட்ட நூட்கள், சங்க இலக்கியம், சமய இலக்கியம் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு இணையத்துல எவ்வளவோ பயன்படுத்தலாமா. நம்ம புக்ஸாவே வாங்கிக்கலாம். ஆமா, இணையத்துல போய் எல்லாம் பாக்குறது கஷ்டங்கய்யா. நம்ம போய் வீட்டுல இருந்தாதான் நம்ம டக்குன்னு எடுத்தோம், பார்த்தோம், படிச்சோம். கண்டிப்பாமா, இத படிக்கும் போது ஏதாவதுமா நம்ம பயிற்சிகள் செய்யற எல்லாம் பண்ணாலும் பழக்க பதிவா மற்றவங்க கிட்ட பேசும்போது அது நிக்க வேண்டாம் இல்லைங்களா. இத படிக்க தவம் செய்யறோம், படிக்கிறோம், தவம் செய்யறோம். நல்ல சிந்தனையே வைத்துக் கொள்வதற்கு இதெல்லாம் வழிதாமா. ஆனா படித்தால் பணிவு வரணும், ஞானம் வரணுமே தவிர படிப்பது ஆணவத்தை கொடுக்க கூடாது. அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுமா. ஆமாமா, ரொம்ப அற்புதங்கய்யா. ஆமாமா, நீங்க இவ்வளவும் வச்சுக்கிட்டு இவ்வளவும் சொல்றீங்க, அவ்வளவு ஸ்பீடாவும் சொல்றீங்க. நீங்க சொல்றது எங்களுக்கு எதுவுமே புரியல. ஆனா வந்து கடைசியா சாமிஜி சொன்னது ஏன்னா எங்களுக்கு தெரியல, அந்த நாலேஜ் இல்ல. அதுக்குதான் மகரிஷி சொன்னதான் அது கம்பைன் பண்ணி தான் சொல்லிருக்காங்க ஐயா. இப்ப நாங்க அதையும் தெரிஞ்சுக்கிறோம்ன்ற ஒரு ஆவல்ல தான் நான் கேக்குறேன். எனக்கு இல்லாத என் பிள்ளைங்களுக்காவது தெரிஞ்சுக்கிறணும், வாங்கிருக்கோம். இல்லம்மா, இது வந்து சாமிஜி கருத்துக்களை நம்ம எதுக்கு உள்ளே இருக்கிறோமோ, நம்ம வீட்லயே இருந்தா மதிப்பு தெரியுதுலன்னு சொல்றாங்க இல்லைங்களா. சாமிஜி சும்மா வாழ்க வளமுடன் அப்படின்னு தான் பெரும்பாலான இடத்துல சொல்றாங்க இல்லைங்களா. வாழ்க வளமுடன் போறேன்னு சொல்லு. மகரிஷியின் பெருமை என்ன, அருமை என்ன, எத்தனையோ தத்துவ ஞானங்கள் எல்லாம் எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்காங்கன்றத அந்த நோக்கத்துக்காகத்தான் வேற சமய தத்துவங்கள்ல வேற நூல்களை எடுத்து அதுக்கு பாருங்க சாமிஜி எப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமா. பழமையை வந்து நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது, பழமையை போற்றணும். இவர் பழமைக்கும் பழமை, முன்னை பழமைக்கும் அதற்கும் பழமையானவர், பின்னை புதுமைக்கும் பேர்த்தம பெற்றியன், அப்படிப்பட்ட மகா புருஷர். அது நம்ம தெரிஞ்சுக்கும் போது அது அவ்வளவு சுவையா இருக்கும். என்னோட ஆசிரியர் இளமுருகன் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, இத கண்ணே, இது நீ சமுதாயத்துக்கு சொல்லணும், இத உன் பொறுப்பு அப்படின்னு. அவங்க மாதிரி பெரியவங்களுடைய எண்ணம், ஆசீர்வாதம் தான் இதெல்லாம் எடுத்து சொல்றோம். நமக்கு பொதுவா இது மாதிரி இது பேசுறதெல்லாம் அவ்வளவு ஷை, அவ்வளவா விருப்பம் இல்ல. சரி, 4 பேருக்கு பயன்படுது அப்படின்னா சரி, நல்லது தானே. நீங்க பேசுனதெல்லாம் இளமுருகன் ஐயாவுக்கும் போய் சேரும். இளமுருகன் சார் வந்து எனக்கு வாத்தியார்மா, காலேஜ்ல எனக்கு ஆசிரியர். அவரோட ஆசிரியர் ஸ்கூல்ல எங்க அப்பா, எங்க அப்பாவோட ஆசிரியர் அவரோட அப்பா சுப்பையா. அதனாலதான் ஆசிரியர் தொழில் தான் மிக சிறந்த தொழில்னு சொல்லியிருக்காங்க. சந்தேகமே இல்லம்மா. ஆமா, இப்ப அதை விட்டுட்டு ஏதோ போறாங்க ஐயா. வாழ்க்கை இதெல்லாம் மனவளக்கலை தெரியும்னா சார் சொன்னதுதான், சார் கொடுத்ததுதான், எனக்கு வேற எதுவுமே தெரியாது. கல்லூரி படிக்கும்போது அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் அப்படி அந்த குடும்பமே அவ்வளவு தொண்டு செய்யறாங்க, மறக்க முடியாதும்மா. சார் தான் இன்னைக்குதான் பேர் வந்துச்சு, சார் தான். சரிங்க ஐயா, உங்களுடைய தொண்டு தொடரட்டும் ஐயா. வாழ்க்கை எங்களுக்கும் விரைவில் கிடைக்கணுங்க ஐயா உங்களை மாதிரி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எல்லா உலகத்துல இருக்கிற தங்கருக்கு புக்கு எல்லா விளக்கங்களையும் ஒன்னா. ஐயா வாய்ஸ் சரியா கேட்கலங்க. உலகத்துல இருக்கிற எல்லா விளக்கங்களும் ஐயா அவர்கள் வந்து
பயிற்சி முறையில கொடுத்துதான் ஐயாவுடைய சிறப்பு. கண்டிப்பா கண்டிப்பாங்க, அதுதாங்க சாதனை முறை. வந்து ஆமா, இது வந்து சாதனை முறை. அது வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போதனை முறை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஐயாவே சொல்லியிருக்காரு, உலகத்துல வந்து 4 லட்சம் புக்கு மேல இருக்கு, ஆனா வந்து இன்னும் திருத்தம் வரலன்னு வரல. ஆமா, அதுதாங்க சாமிஜி வலியுறுத்தி சொல்றது அதுதான். நீங்க மனவளக்கலை பாகம் 1 படிச்சு பாருங்க, அதை முதல்ல போட்டிருப்பாங்க, இது போதனை மார்க்கம் அல்ல, சாதனை மார்க்கம். எங்க சார் கூட சொல்லுவாரு ஃபர்ஸ்ட், ரொம்ப வருஷம் முன்னாடியே, கண்ணே நம்ம எல்லாம் மனவளக்கலைக்கு வந்து என்ன கத்துக்கிட்டு இருக்கோம், நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்ஞை செய்தா புருவத்தில் அழுத்தம் தெரியணும்னு சொல்றாங்க, தெரியுதா தவம் பண்ணு. கொஞ்சம் நம்ம இன்னும் ஆழ்ந்து போனோங்க. இது வெளியில சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, அவரவர்கள் அனுபவமாக பெறுவது தானுங்களே. அதுதான் இது வந்து ஐயா சொல்லிருக்காரு, புக்கில் எழுதி எல்லாருமே வச்சுட்டு போயிட்டாங்க, இறைவன் இப்படி அப்படி நிறைய எல்லாம் சொல்லிட்டாங்க. அது விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐயா கிட்ட வந்தப்பதான் கிடைக்குது. கண்டிப்பாங்க, குருமார்கள் நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து நம்ம ஒரு நீங்க சொன்ன மாதிரி நம்ம அப்படியே வந்து மனப்பாடம் பண்ணி எழுதி எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கினதோட சரி. ஆமாங்க. ஆனா அதோட அர்த்தம் வந்து மனவளக்கலை வேதாத்ரி மகரிஷியினுடைய கருத்துக்களுக்கு அப்புறம் தான் அர்த்தம் புரியுது நமக்கு. ஆமாங்க, இப்ப உங்க தலைமுறையில புரிஞ்சது இல்லைங்களா, இப்ப அடுத்த தலைமுறை ஸ்கூல்ல படிக்கும் போதே புரிஞ்சு சொல்லி கொடுக்கணும். ஏதோ ஸ்கூல்ல படிக்கவே தானே நமக்கு இப்ப புரியுது. ஆமாங்க, அதான் தலைமுறை வளர்ச்சி. ஆமா, அதுதான் உலக சமாதானம் 5 தலைமுறையில வரும்னு சொன்னாங்க. இப்ப நம்ம முதல் தலைமுறைனா அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும், மத்தவங்கள மாதிரியே டாடி டாடி ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பான்னு சொல்லி கொடுக்கறதுல மட்டும் அர்த்தம் இல்லைங்களே. இதையெல்லாம் வாழ்க்கையா, மனவளக்கலை பயிற்சி இல்ல, வாழ்க்கை முறை. ஆமாங்க, நம்ம வாழ்றத பார்த்து குழந்தைகள் கத்துக்கணும், வாழ்றத பார்த்து மத்தவங்க சொல்லணும், போலியா நடிக்க கூடாது. நமக்கு உள்ள ஒண்ணு தெரியும், அது வந்து நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள் எல்லாம் போக்குறதுக்காக நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப அது வந்து இந்த திருவாசகத்தை பத்தியும் நீங்க இதை பத்தி ரொம்ப மேட்ச் பண்ணி சொன்னீங்க, ரொம்ப அருமை. அவங்க எல்லாம் எதுக்காக அதெல்லாம் சிந்தனை அவங்க எல்லாம் வந்து எப்படி மக்களுக்கு கொடுக்கணும்னு தெரியாம போயிட்டாங்க. ஆனா வேதாத்ரி மகரிஷி வந்து அந்த கால மக்களுக்கு புரிந்த மாதிரி அந்த காலத்துல இருக்கிற சொற்கள்ல சொன்னாங்க. ஆமா, சாமிஜி எந்த கால மக்களுக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க, எளிமைப்படுத்தி. அதான் ரொம்ப அருமையா இருந்தது விளக்கம். ரொம்ப ஒரு ஆன்மீக தூய்மை பெறுவதற்கு உங்களுடைய இந்த இது வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா. அதே மாதிரி நீங்க அடுத்த முறை வரும்போது இன்னும் கூட நிறைய விஷயங்கள் நிறைய நேரம் நீங்க பேசணும்னு ஒரு இறைநிலையிட்ட வேண்டிக்கிறேன். இல்லைங்க, ஒரு 40 நிமிஷம் அவ்வளவுதான் கேட்க முடியும் மக்களுக்கு. அதுல வந்து எவ்வளவு செய்திகள் சொல்ல முடியுமோ அப்புறம் நீங்க பார்த்து அத ஒரு ஹிண்ட் போட்டா அதுல இருந்து டெவலப் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா. அதுதான் நோக்கங்க, மத்தபடி ஒண்ணும் இல்ல. எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் அடுத்த சப்ஜெக்ட் பத்தி நீங்க பேசுறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றிங்க, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. அடுத்ததாக சுப்புலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, பேசுங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. ஓ சரிங்கம்மா, சரிங்க. தொடர்ந்து இது மாதிரி கொஞ்சம் அப்பப்போ கொடுத்துட்டே இருங்க. இன்னொன்னுங்க ஐயா, எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு .org சொன்னீங்க, நீங்க இதை பத்தி எல்லாம் தெரியணும்னா நீங்க அந்த வலைதளத்தை சொன்னீங்க இல்லையா, அதோட நேம் என்ன? ஆமா, இல்லம்மா, நம்ம அம்மா என்ன கேட்டாங்கன்னா, இந்த நூல்கள்லாம் எங்க கிடைக்கும், எவ்வளவு படிக்கிறதுன்னு சொன்னாங்கம்மா. அது எல்லாமே இப்ப வெப்சைட்ல இருக்கு. தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி, அதுல லைப்ரரியா இருக்கு பாருங்க, நிறைய வெப்சைட்ல இருக்கு. தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி tamilvu.org, அதுல போய் லைப்ரரி நூலகம்னு போட்டீங்கன்னா வருது. தமிழ் டிஜிட்டல் வேர்ல்ட் நிறைய இருக்குமா, அதுல எல்லாமே இருக்கு, கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சமய இலக்கியம், சங்க இலக்கியம், தமிழ் இலக்கணம் பாருங்க, தமிழ்நாடு விர்ச்சுவல் நிறைய இருக்கு. நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்கள் எவ்வளவோ இருக்கு. எது படித்தாலும் சாமிஜி சொல்லி இருக்கிற கண்ணாடியை போட்டுக்கிட்டு படிங்க, சரிங்களா? கட்டாயமாங்கய்யா, கட்டாயமா. ஏன்னா சாமிஜி ஆமாமா அப்படியே எடுத்து கொடுத்துட்டாங்க. புதுசா போய் அதை நோண்டுறதுக்கு இல்ல, இருந்தாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற. அப்பா அம்மா கையை பிடிச்சிட்டு போனோம்னா எங்க போனாலும் தொலைஞ்சு போக மாட்டோம். அருள் தந்தை கையை இல்ல
குரு கையை விட்டா நம்ம அதேதான். விட்டுருவோமா? ஒரு கையில இல்லம்மா, குரு கையை நம்ம ஒரு பிடிச்சா கையில குரு. குரு கையில நம்ம பிடிச்சோம்னா நம்ம சொல்லுங்க. விட்டுருவோம். குருநாதன் நம்மள பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனாலும் இந்த மனுஷ அறிவு சில வேளை நான் நினைக்கிறேன். அதாவது அப்படிதாம்மா, பூனை குட்டியை பிடிக்கிறதுக்கும் குரங்கு குட்டியை பிடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அது போல வைராக்கியம் வச்சுக்கலாம், வைராக்கியம் வச்சுக்கலாம். குருநாதர் நம்மளை என்றைக்கும் வச்சிட்டு இருக்காங்க. வாழ்க்கை வளமுடன்மா, வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாழ்க்கை வளமுடன்மா. வாழ்க்கை வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க்கை வளமுடன். அடுத்ததாக பார்த்த சாரதி ஐயா திரும்பவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது இந்திய நாடு ஆன்மீகத்திற்கென்றே பல ஆயிரம் வருடங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப அருட்தந்தை அவர்களுடைய இந்த மனவளக்கலை என்ற பயிற்சியினால உலக சமாதானத்தை நோக்கி நம்ம எல்லாரும் செயல்புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சோ அந்த உலக சமாதானம் அதை நம்ம அடையும் பொழுது அந்த ஆன்மீக இந்த ஒட்டுமொத்த பூமியே ஆன்மீக பூமியாக நிச்சயமாக இருக்குமா? அதிலிருந்து ஒரு புதிய மாற்றம் இந்த பூமியிலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குமா என்ற ஒரு வீணாங்கய்யா, உங்களுடைய அனுபவத்தை ஒட்டி சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. எல்லா மகான்களுமே அதைத்தானே சொல்றாங்க. இப்போ அந்த காலத்துல ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே ராமராஜ்யம். இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா சமாதானம், அது பேரே அப்படித்தாங்க. எல்லாமே ஒண்ணுதானுங்களே. இப்ப சாமிஜி உலக சமாதானம், உலக அமைதின்னு சொல்றாங்க, அத விஸ்வசாந்தின்னு சொல்லுவாங்க. எல்லா மகான்களுமே அதை நோக்கி தாங்க பயணம் செய்யறாங்க. எவ்வளவு பேர் வந்தாலும் நாம தனி மனிதன் அமைதியா மாறினா தானுங்களேங்க ஐயா உலக அமைதி வரும். நிச்சயமாங்க. சாமிஜி சொல்ற அந்த ரூட் அதுதாங்க, மேல இருந்து வராது. தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, உலக அமைதியாக மாறும். நாம் நம்மளவில் தீயதை விட்டு உள்ளதை உணர்தல், அல்லதை விடுதல், நல்லதை செய்தல். நம்ம அல்லதையும் வச்சுக்கிறோம், நல்லதையும் விட மாட்டோன்றோம் இல்லைங்களா? விளக்கத்தையும் வச்சுக்கிறோம், பழக்கத்தையும் பிடிச்சுக்கிறோம். இதுல இருந்து தனி மனிதன் ஒவ்வொருவரும் தன்னளவில் மாற முயற்சி செய்தாலே உலகம் கட்டாயம் மாறுங்கய்யா. அது நம்ம கையில தான் இருக்கு. நாம் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய சொத்து. நாம் என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு வாழ்க வளமுடன் மட்டும் சொல்லிட்டா பரவாயில்லைங்களா? கிடையாது. அந்த மாற்றம் தான் நம்ம கிட்ட வரணும் இல்லைங்களா? சேஞ்ச் இஸ் இன்டர்னல். நாம் மாறி இருக்கிறோம். அதான் நம்ம கிட்ட இந்த கெட்ட குணங்கள்லாம் போயிருக்கு அப்படின்றத நாம சொன்னா எப்படிங்கய்யா? அதாவது உறங்குகிறவன் கைப்பொருள் நழுவது போல. தூங்கிக்கிட்டு இருக்கோம், புஸ்தகத்தை படிச்சுட்டே தூங்கிட்டோம், புஸ்தகம் கீழே வீழ்றது தெரிஞ்சதுன்னா நாம தூங்கலன்னு அர்த்தம். கரெக்ட். ஆமா, அது போல தனக்கு தெரியாமல் இயல்பாகவே அது மாற்றம் வரணுங்க. வரும். சாமிஜி குருமார்கள் சொன்னா நடக்கும் இல்லைங்களா? நிச்சயமா. ஆமா, அவங்க நான் சொல்றதெல்லாம் சரின்னு ஒத்துக்கிறதுக்கே உங்களுக்கு 50 ஆண்டுகள் ஆகும்னு சொன்னாங்க. அதற்கு அப்புறம் 5 தலைமுறைன்னு சொன்னாங்க. ஒரு தலைமுறைக்கு 20 வருஷம். இப்ப கிட்டத்தட்ட நம்ம முதல் தலைமுறையில இருக்கோம் இல்லைங்களா? ஒரு பில்டிங் கட்டுறோம்னாங்களாங்கய்யா, காடு மேடு அதெல்லாம் சரி செய்யறதுக்கே எவ்வளவு காலம் ஆகுது. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மனவளக்கலை உள்ள வரவங்க எல்லாமே மனவள கலைஞர்களாவே வாழ்றோமா? இல்லைங்களே. அதான் நீங்க மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க இல்லைங்களா, கஸ்டமர் பை சான்ஸ், கஸ்டமர் பை சாய்ஸ், கஸ்டமர் பை லாயல்டி. பை சான்ஸா வரவங்க இங்க இருக்காங்க, பை சாய்ஸ்ல வரவங்க இருக்காங்க, லாயலா வரவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப நாம் இதை எதிர்பார்ப்பு இல்லாமல் நாம் நம்மை திரித்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து பயிற்சி செய்தால் அந்த அலை நிச்சயமாக மாற்றும், கண்டிப்பாக மாற்றும். ஐயா, கண்ணுக்கு தெரியாமல் நம்மால் உணர முடியாமல் எத்தனையோ மகா புருஷர்கள் அந்த உலக அமைதிக்காக அதற்கான வேலைகளை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அத அறிந்தவர் அறிவாராக அப்படித்தான் சொல்ல முடியுங்க. அவங்களாம் வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. இன்னைக்கு நாம நிம்மதியா இருக்கிறோம், உட்கார்ந்து ஜூம்ல இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கு, எத்தனை பேருடைய நல்ல எண்ணங்கள், நல்ல வேலைகள் இருக்கு. எல்லாவற்றையும் நன்றியோடு நினைத்து வணங்கணும் ஐயா. நன்றிங்க, மிக்க நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்பு ஐயா. இந்த தினம் மிகவும் சிறப்பா இருந்தது. நன்றிங்க, நன்றிங்க. தொடர்ந்து நீங்க வழங்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்குதான் எனக்கு உங்களுடைய உரையை தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு வந்தது. சந்தோஷம். அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, நானும் சைவ சித்தாந்தம்
எம்ஏ சைவ சித்தாந்தம், அப்ளைடு சைவ சித்தாந்தம் வந்து இப்ப மதுரை பயின்று கொண்டிருக்கிறேன் ஐயா. ஆமாங்க ஐயா. சந்தோஷமா மதுரை சந்தோஷமா. இல்லையா, இங்க சென்னை சென்னை ஐயா, சென்னை சார் ஹாப்பி சென்னை நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும், நல்லா அப்படி இருக்கு. படிங்க. இது அதான் நான் அதுக்குள்ள போகும்போதுதான் பார்த்தேன், மகரிஷி கூறிய கருத்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கு. மகரிஷி அவ்வளவு எளிமையா கொடுத்திருக்காங்க. அதுதான் சாமிஜி சொல்றாங்கல்லம்மா, வேதாந்தி சித்தாந்தி ஆனாலன்றி வீடு பேரு கிட்டாது வெற்று பேச்சால். ஞானக்கலைஞர் படிச்சு பாருங்க, அதே வார்த்தை இருக்கும், பதி பசு பாசம். ரொம்ப அற்புதமா இருக்குமா, நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இதை இருக்கு. வச்சுதான் இப்ப நான் அதை புரிஞ்சுக்கிறேங்க, அவ்வளவு ஈஸியா இருக்கு. மகரிஷி வேதாத்திரியம் வச்சுதான் நான் வந்து இப்ப அதை புரிஞ்சுக்கிறேன். ஓ, மகரிஷி இதுதான் இப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும், நல்லா இருக்குமா. சிறப்பையா, சிறப்பையா. வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். என்னுடைய பெரிய பாக்கியம், படிக்கிறேன்றது பெரும் பாக்கியம். இது மகரிஷிட்ட வந்தது பெரும் பாக்கியம். அதுக்கப்புறம் படிக்கிறது, இன்றைய தினம் உங்களுடைய இது கிடைச்சது எனக்கு ஒரு பெரும் பாக்கியம். மகிழ்ச்சி. எல்லாம் குருநாதர் அருள்மா. வாழ்க்கை வளமுடன். நன்றி நன்றி நன்றியா. வாழ்க்கை வளமுடன், வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை வளம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.